தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடாவில் கல்வி பயில்கின்ற அனைத்து இங்கே வருகை தந்திருக்கின்ற இன்றைய சங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய தேடல் நிறைந்த உள்ளங்களுக்கான இந்த முத்தமிழ்ச் சங்கம் தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அதனோடு சேர்ந்து அண்ணாமலை கனடா வளாகம் கல்வி பயின்ற அனைத்து துறை சார்ந்த மாணவர்களையும் தமிழ் கல்வி மரபு வழி கலைகளான பரதநாட்டியம், கர்நாடக இசை, யோகா, சைவ சித்தாந்தம் ஆகிய துறை சார்ந்த மாணவர்களையும் ஊக்குவித்தல், அவர்களது பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கலையாற்றல் முதலிய திறன்களை ஊக்குவித்து அவர்களுக்கு முன்னிலைப்படுத்தி மாணவர்களிடையே தமிழ் மொழி ஈடுபாடு, சமூக விழிப்புணர்வு முதலியவற்றை வளர்த்தல், உலகமெங்கும் உள்ள பல்கலைக்கழகங்களில் உள்ள அறிஞர்கள், கனடாவில் உயர்கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிலும் தமிழ் மாணவர்களுடன் இணைந்து தமிழ் இலக்கியம், கலைகள், பண்பாடு சார்ந்த கருத்தரங்கு நடைபெறுகின்றது. இந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களது ஆற்றலை வெளிப்படுத்தும் வகையில் இந்த முத்தமிழ்ச் சங்கம் தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா தமிழ்துறை தலைவர் மதிப்புக்குரிய பேராசிரியர் திரு பாலசுந்தரம் ஐயா அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முத்தமிழ்ச் சங்கம் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அல்லது 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு இணைய வழியூடாக நடைபெறுகிறது. அத்தகைய சங்க இந்த முயற்சியிலே பெரும் முயற்சியாக இன்று எங்கள் தலைவர் பாலசுந்தரம் இளையதம்பி ஐயா அவர்களுடைய முன்னெடுப்பினூடாக எங்களது அணி சேர்கின்ற முனைவர் சூரியகலா சந்திரிகா அவர்களினுடைய முயற்சியினூடாகவும், திருமதி நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு அவர்களது முயற்சியினூடாகவும் இன்று எங்களது நெறியாளர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், பெரும் பேராசிரியர் என்று சொல்லுவேன், அவருடைய தகமைகள் பல அந்த தகமைகளை எல்லாம் எங்கள் பேராசிரியர் அவர்கள் எடுத்து கூறுவார்கள். அதே நேரத்திலே அவருடைய பெருமை எனக்கு தெரியும். அவர் எனக்கு நெறியாளராக இருந்திருக்கிறார், ஒரு மேன்மை மிக்க நெறியாளராக இருந்திருக்கிறார் என்பதை இங்கே நான் குறிப்பிட வேண்டும். அத்தகைய நிலையிலே பேராசிரியர் சானா செந்தில்குமார் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை முதற்கண் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல இந்த சபையிலே வந்திருக்கின்ற எங்கள் தமிழ் தேடல் நிறைந்த தேனீக்கள் அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். வீசு தமிழை, விரிந்த கடலினை, தேனினும் பாகினும் தெள்ளிய ஆமுதினும் எனினும் எதனினும் இனித்திடும் தமிழை போற்றி போற்றி வணங்குவோம், போற்றி போற்றி வணங்குவோம். பலகாலம் பல நாடும் பரிவோடு சுற்றி எங்கள் ஈழத்தமிழர் உலகோரின் பல சொல்லை உறவோடு கற்று விலகாத நட்பிற்கு வெகுவட்டி வேறாக தலையாய அறிவுக்கு தமிழ் என்ற பேச்சே மூச்சாய் வாழ்பவர் நாங்கள். அத்தகைய வம்சத்திலே தமிழை வளர்க்க வேண்டும் என்கின்ற அதாவது தீராத ஆசையோடு இன்றைய இந்த முத்தமிழ் சங்கத்தினை எங்களது அறிவின் கடலை எங்களுக்கு கடல் கடந்து வந்தும் அதன் தாகம் குறையாமல் அமிர்தாம் தமிழை இனிதாய் எமக்கு தந்தவராம், தமிழே குறியாய் கொண்டவராம், குறிக்கோள் அதன் வழி வாழ்பவராம் எங்கள் கனடா நாட்டின் செந்தமிழ் பேரொழியாம் பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களை தலைமையுரையாற்ற அழைக்கின்றேன். வணக்கம். நன்றி. வணக்கம். பாரதிதாசன் கவிதை வழி எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் வருகின்ற பாடலோடு எனது உரையை தொடங்குகின்றேன். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழுக்கு இப்புவி மேலே, தமிழெண்ணில் உயிர்மை பொருளாம். தமிழுண்டோ தமிழ் மக்களுண்டோ, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டோ. தமிழுண்டோ தமிழ் மக்களுண்டோ, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டோ. தமிழென்று தோழ்த்து தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. தமிழ் எங்கள் உயிரென்பதாலே வெல்லின் தரமுண்டோ தமிழுக்கு இப்புவி மேலே.
அவையிலே உள்ள எல்லோருக்கும் பணிவான வணக்கம். இன்று ஒரு பொன்னான நாள். ஏனென்றால் நாங்கள் கனடாவில் உள்ளவர் ஓரிருவை தவிர ஒரு புதுமுகத்தை பார்க்கின்றோம். அந்த புதுமுகம்தான் எங்களுக்கு இன்று அறிமுகமாகின்ற பேராசிரியர் செந்தில்குமார் அவர்கள். உண்மையிலே அவர் இன்று வந்திருப்பது கனடாவினுடைய அண்ணாமலை வளாகத்துக்கு பெருமை. நீங்கள் வந்தது போலே உங்களை உபசரிக்கின்றோம். எங்களுடைய கரங்குப்பி வரவேற்று உங்களை அழைத்து செல்கின்றோம். எனவே நீங்கள் மெய்நிகராக வர வேண்டும் என்று அல்லாமல் நிகராக வந்து எங்களோடு கலக்க வேண்டும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. முதலிலே எங்களுடைய செந்தில்குமார் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். 18 பக்கங்களில் அவர் அறிமுகம் இருக்கிறது. சரி, 18 பக்கங்களிலே அவரை பற்றிய அறிமுகம் இருக்கின்றது. நான் 1.5 பக்கத்திலே அவரை சுருக்கி பிடித்து வைத்திருக்கின்றேன். சரிதானே ஐயா? மன்னிக்க வேண்டும், முழுக்க என்னால் உங்களை பற்றி சொல்ல முடியாது. பேராசிரியர் அவர்கள் MA, MPhil, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், PhD, எனது துறை சார்ந்த ஃபோக்லோர் அனைத்திலும் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். முழுமையான ஒரு மனிதர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தற்போதைய தமிழ் துறை தலைவர். நீங்கள் மேலும் மேலும் நல்ல பதவிகளை பெற வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தருடைய ஆசை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் வாழ்த்துகின்றேன். சங்க இலக்கியம், காப்பியம், இலக்கிய விமர்சனம், இதுதான் அவருடைய ஆய்வு பரப்பு. சங்க இலக்கியத்தில் கால் பதித்தாலே போதும். சங்க இலக்கியம், காப்பியங்கள், இலக்கிய விமர்சனம் என்ற முத்துறையிலும் அவர் தன்னுடைய ஆய்வு பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இதற்கு அப்பால் கற்பித்தலோடு PhD மாணவர்கள், MPhil மாணவர்களுக்கு நெறியாளராக இருக்கிறது. இந்த நெறியாளர் என்பது கற்றல் வேலை. நாங்கள் கற்றுக்கொண்டா இருக்கிறோம். நெறிப்படுத்துகின்ற பொழுது நம்ம கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். PhD-யை நம்ம செய்கின்றார். இதுவரையில் அவர் 10 பேருக்கு மேல் அவருடைய மாணவர்கள் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். PhD பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 4 பேர் தற்பொழுது, அப்படித்தானே ஐயா, PhD செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தேசிய ரீதியான, நம்மை போல் தேசிய ரீதியான 7 கருத்தரங்குகள் தலைமை தாங்கி நடத்தியிருக்கின்றார்கள். தலைமை தாங்கி கருத்தரங்கு நடத்துறது என்பது பார்ப்பதற்கு ஐயா தலைமை உரை இருக்கும். அதே போல தலையீடு எங்களுக்கு வேறு இல்லை. ஒவ்வொருவரும் வந்து விட்டார்களா, இணைந்து விட்டார்களா என்று சொல்வதிலே எங்களுடைய பிரஷர் கூடிவிடும். அத்தகைய 7 பெரிய தேசிய ரீதியான கருத்தரங்கை நடத்தியிருக்கின்றார்கள். 20க்கு மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்குகளை நடத்தியிருக்கின்றார்கள். ஆய்விதழ்களில் 24 கட்டுரைகள். பாருங்கள், இந்த ஆய்விதழ் ரெகக்னைஸ்ட் ஜேர்னல், அதான் முக்கியமாக அந்த ஆய்வு இதழில் 24 கட்டுரைகள். அதிலே யாழ்நூல் பற்றியும் எழுதிய கட்டுரை எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்றது. நம்முடைய இணையதளத்தை அந்த கணனியில் இருந்தால் எனக்கு அனுப்பி வைங்கள் சார். 8 பயிலரங்குகளை நடத்தியிருக்கின்றார்கள். மாணவர்களுக்கு, பட்டதாரி மாணவர்களுக்கு 8 பயிலரங்குகளை நடத்தியிருக்கின்றார்கள். இனி பல்கலைக்கழக மட்டுமன்றி சமூகங்களுடைய ஆய்விதழ் பதிப்பாசிரியர் குழுவிலே இருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக 2 ஆயுத எழுத்து, மற்றது செம்மொழி தமிழ், அதில் பதிப்பாளர் குழுவிலே இருக்கின்றார்கள். அதிலே நானும் இருக்கின்றேன். அந்த குழுவிலே நான் இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும். 3 பெரிய விருதுகள் பெற்றிருக்கின்றார்கள். 3 பெரிய விருதுகள் பெற்றிருக்கிறார்கள். இவற்றுக்கும் அப்பால மேம்பாட்டு திட்ட பணிகளை, பல்கலைக்கழகத்தினுடைய மேம்பாட்டு திட்டப்பணி, டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அப்பால் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய பரீட்சகராக இருக்கின்றார். அதுவும் ஒரு PhD பரீட்சகராக இருக்கிறது பாருங்கள். அதன் மூலம் நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்கிறோம். நிரம்ப விஷயங்களை நாங்கள் பையா சொன்ன சிவத்தம்பிக்கு சாருடைய தீசிஸுக்கு அவரும் சூப்பர்வைசர் இருந்தார். பாருங்க, தன்னை அறியாமலே சிவத்தம்பி சாரை பற்றி பேசுகின்றார். அப்ப PhD தீசிஸுக்கு சூப்பர்வைசரா எக்ஸாமினா இருக்கிற என்பது
அது ஒரு கொடுப்பனவு எல்லாருக்கும் அந்த கொடுப்பனவு. அந்த வகையில 7 பல்கலைக்கழகங்களுடைய PhD thesis எக்ஸாமினராக நான் கடமை புரிவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ஐயா. எங்களுடைய அண்ணாமலை. மற்றது எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் PhD தீசிஸுக்கு எக்ஸாமாக இருக்கின்றீர்கள், எவலியர் பண்ணி கொடுக்கிறீர்கள். இவற்றை விட பல பணிகள் இருக்கின்றன. அப்ப பேராசிரியர் அவர்கள் கற்பிக்கின்றார்கள், தலைமை துறை பணி செய்கின்றார்கள். அதற்கு மேலாக வெளிநாட்டு மாணவர்களையும் உள்நாட்டு மாணவர்களுக்கு கைட் பண்றார்கள். பல்வேறு ஆய்விதழ்கள் சஞ்சிகையிலே ஈடுபடுகின்றார்கள், பதிப்பு குழுவில் இருக்கின்றார்கள். ஒரு முழுமையாக எனக்கு அப்படித்தான் பார்க்கின்றேன். கற்றதன் பயனை முழுமையாக சமூகத்துக்கு அளித்துக் கொண்டிருக்கின்ற மாமனிதனை, இப்பொழுது அறிஞரை, இப்பொழுது இந்த தலைப்பிலே உங்களுக்கு தரப்பட்ட தலைப்பிலே, அதாவது பெருங்காப்பிய இலக்கண நோக்கில் சிலப்பதிகாரம், அவர் காப்பியம்தான் அவருடைய ஆய்வு களம். அந்த வகையில் தான் ஆய்வு அனுபவங்களை அவர்கள் எங்களோடு உரையாடுவார்கள். வருக உங்கள் உரையை. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகிற் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டி. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு, திங்களம் சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரன் தூதூது சங்கே, மங்குல் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள், ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. முன்னை பழமைக்கும் பழமையதாய் புதுமைக்கும் புதுமையதாய் விளங்கக்கூடிய செந்தமிழே, உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். பெருமைக்குரிய இந்த நிகழ்ச்சியிலே, பன்னாட்டு கருத்தரங்கிலே நான் பேசுவதை எண்ணி மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன், கலிகொள்கிறேன், ஆனந்தம் அடைகிறேன், பரவசம் அடைகிறேன், இரும்பு தெய்துகிறேன். இணைப்பில் இருக்கக்கூடிய, உலகளாவி இருக்கக்கூடிய அனைவரையும் நான் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். அண்ணாமலை கனடா தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் முத்தமிழ் சங்கம் சார்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பன்னாட்டு கருத்தரங்கின் தலைமை உரை ஆற்றியிருக்கக்கூடிய பெரும் பேராசிரியர், பம்பரமும் சுற்றியபின் ஓய்வு பெறும் படுவயதாய் ஆன பின்பும் பம்பரமாய் சுற்றுகின்ற தமிழ் மொழியியல் துறை தலைவர், முத்தமிழ் சங்க தலைவர், பேராசிரியர் ஐயா பாலசுந்தரம் இளைய தம்பி ஐயா அவர்களுக்கு நான் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரையாளராக பங்கேற்றிருக்கக்கூடிய திருக்குறளும் வாழ்வும், கேட்குதுங்களா? ஆமா, பேசுங்க. கேட்குதா? ஆமா, அழகா கேட்கின்றது. இந்த பன்னாட்டு கருத்தரங்கில் திருக்குறளும் வாழ்வும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த, எனக்கு பின் உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய இளங்கலை தமிழ் பட்டதாரி இருக்கக்கூடிய கமலவதனா அழகம்மை அவர்களுக்கும், இறுதியில் நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய என்னுடைய மாணவி அவர்கள், என் தாய் வயதை ஒத்தவர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறையினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் நாகேஸ்வரி.
ஸ்ரீ குமரகுரு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் கனடா வாழ் மாணவர்கள், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கும், ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாமறிந்த புலவனிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல், பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்பது பாரதியின் துணிவு. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்போர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்பான் அவன். காதலிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் மீதொளிரும் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போது ஒளிரும் திருவடியும் என்பது ஐம்பெரும் காப்பியத்தின் சொல்லக்கூடிய ஒரு வெண்பா. அதுபோல் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து என்புரோமே என்பது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் துணிவு. பெருமைக்குரிய இனம் தமிழினம், பெருமைக்குரிய மொழி தமிழ் மொழி என்பது நாம் அறிந்ததே. அந்த பெருமைக்குரிய தமிழ் மொழியில் எண்ணிறந்த இலக்கியங்கள் இருப்பதும் நமக்கு தெரிந்ததே. தமிழ் இலக்கியங்கள் யாவும் புலவர் பெருமக்கள் தன்னுடைய தன்னுணர்ச்சி பாடல்களாகவே அவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கின்றார்கள். புலவன் எந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்படுகின்றானோ அந்த அளவிற்கு அவனுடைய பாடல் வரிகள் நீளும். அப்படித்தான் குறுந்தொகை, நற்றிணை, கலித்தொகை, புறநானூறு, அகநானூறு என்று அவன் உணர்ச்சிக்கு ஏற்ப அகப்பாடல்களும் புறப்பாடல்களும் அமைந்திருப்பதை நாம் காணுகின்றோம். அந்த அடிப்படையில் தனிப்பாடலாக இருந்த தமிழ் இலக்கியத்தை முதலில் காப்பியம் என்ற ஒரு மாளிகைக்கு கொண்டு வந்த பெருமை நம்முடைய இளங்கோவடிகளை சாரும். தனிப்பாடல்களில் தங்கியிருந்த சிலப்பதிகார பாடல்களில் தங்கியிருந்த தமிழ் காப்பியத்தை முதலில் காப்பியம் என்ற ஒரு கட்டமைப்பிற்கு கொண்டு வந்த பெருமை இளங்கோவடிகளை சாரும். நான் தலைப்பை பற்றி பின்னால் விரிவாக பேசுகின்றேன். தற்பொழுது சிலப்பதிகாரம் பற்றிய பொதுவான செய்திகளை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு யாம் எடுத்துக்கொண்ட அந்த பெருங்காப்பிய இலக்கணம் நோக்கில் சிலப்பதிகாரம் என்பதுதான் என்னுடைய ஆய்வு கட்டுரை. இந்த ஆய்வு கட்டுரையுடைய தலைப்பு மேலோட்டகமாக இருக்கலாம், ஆனால் ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது இருக்கக்கூடிய செய்திகள் எண்ணிறந்தன. எனவே ஒரு 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இந்த செய்தியை சொல்ல முடியுமா என்று சொன்னால் இது நிச்சயமாக முடியாது என்றுதான் நான் சொல்லுவேன். காரணம், நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குறிப்பு சற்றேறக்குரிய 1 வாரத்திற்கு பேசக்கூடிய தலைப்பாக நாம் இதில் இருக்கின்றது என்பதை நான் முதற்கண் செய்தியை நான் சொல்லிவிடுகின்றேன். பொதுவான செய்தியை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு என்னுடைய ஆய்வு கருத்தை செய்தியை நான் சொல்கின்றேன். இவையாவும் உங்களுக்கு தெரிந்த செய்திகளே தான் இருந்தாலும் ஒரு நினைவு ஊட்டுதன் பொருட்டாக உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் நான் எடுத்திருக்கிறேன் என்கிற ஒரு செய்தியை நான் சொல்கின்றேன். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். சோழ நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணின் காற்சிலம்பு பாண்டி நாட்டு மன்னன் அவைக்களத்தில் அதிகாரம் செய்கிறது. அதுதான் இங்கே பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணினுடைய காற்சிலம்பு மதுரையிலே சென்று அதிகாரம் செய்கிறது. இளங்கோ தந்த கொடை சிலப்பதிகாரம். தமிழ் மொழியின் பெருமைக்குரிய முதல் சான்று சிலப்பதிகாரம். தமிழ் மொழியினுடைய முதற் சான்று சிலப்பதிகாரம் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர் ஆய்வாளர்கள். தன்னுணர்ச்சி பாடல்களிலேயே தங்கியிருந்த தமிழ்த்தாயை முதலில் காப்பியம் என்ற மாளிகைக்கு குடியேற்றிய பெருமை இளங்கோவடிகளை சாரும். மகாகவி காளிதாசர் சாகுந்தலம் என்னும் நாடகத்தை இயற்றினார். மகாகவி காளிதாசர் சாகுந்தலம் என்னும்
நாடகத்தை இயற்றினார். அந்த நாடகத்தில் சிக்கலுக்கு காரணம் ஒரு கணையாழி. ஆனால் அவர் கணையாழி என்று பெயர் சூட்டவில்லை. சாகுந்தலம் என்று காப்பிய தலைவியினுடைய பெயரை, அங்கே நாடகத்தினுடைய தலைவியினுடைய பெயரை அங்கே சுட்டி இருக்கின்றார். அதுபோல் ஆங்கில கவிவாணர் ஷேக்ஸ்பியர், அவர் ஒத்தல்லோ என்னும் நாடகத்தை இயற்றினார். அந்த ஒத்தல்லோ என்னும் நாடகத்தில் சிக்கலுக்கு காரணம் ஒரு கைக்குட்டை என்று அவர் அந்த நாடகத்திற்கு பெயர் சூட்டவில்லை. மாறாக ஒத்தல்லோ என்று அந்த நாடகத்தினுடைய தலைவனுடைய பெயரை அங்கே சூட்டியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அங்கே முதல் சகுந்தலையுடைய பெயரையும் இங்கே ஒத்தல்லோ என்றும் இருவரும் சுட்டி இருக்கின்றார்கள். ஆனால் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் சீரிய ஒரு காப்பியத்தை தமிழிலே நமக்கு தந்திருக்கின்றார். இந்த சிலம்பிற்கு சிக்கலுக்கு காரணம் ஒரு சிலம்பு. ஆனால் கண்ணகி கதை என்றோ கோவலன் கதை என்றோ அல்லது கோவலன் கண்ணகி கதை என்றோ தன்னுடைய காப்பியத்திற்கு பெயர் சூட்ட இல்லை. மாறாக இந்த கதை, இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு யார் காரணம், எது காரணம் என்று அறிந்து, சிலம்புதான் காரணம் என்று அறிந்து அந்த சிலம்பையே தன்னுடைய நூலுக்கு பெயரை சூட்டி சிலம்பு அதிகாரம், சிலப்பதிகாரம் என்று பெயரை சூட்டினார் என்பது இங்கே நோக்கத்தக்கது. எனவே பெயர் சூட்டுதல் என்பதையும் ஒரு படைப்பாளன் அல்லது காப்பிய ஆசிரியன் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்துகின்றேன். பலர் பெயரை சூட்டுவார்கள், ஆனால் தான் சூட்டிய பெயரிற் போல் அவர்கள் விளங்குவார்களா என்று சொன்னால் அப்படி இருக்காது. எனவே இன்றைக்கும் திரைப்படங்களில் பெயர் சூட்டுகிறார்கள். எனவே பெயர் சூட்டுதல் என்பதும் அங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இது முதல் புரட்சி, இளங்கோ செய்த முதல் புரட்சி, பெயரிலேயே ஒரு புரட்சி, சிலம்பு அதிகாரம் என்று இந்த நூலுக்கு பெயர் வைத்திருப்பது. கண்ணகி நல்லால் புகாரிலே அமைதி பெண்ணாகவும், மதுரையிலே வீர பெண்ணாகவும், வஞ்சியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளா அன்றைக்கு தமிழ்நாட்டோடு சேர்ந்துதான் இருந்தது. சோழன், சேரன், பாண்டிய நாடு மூன்றும் ஒரே தமிழகம்தான். எனவே புகாரிலே அமைதி பெண்ணாகவும், மதுரையிலே அவள் வீர பெண்ணாகவும், வஞ்சியிலே அவள் தெய்வ பெண்ணாகவும் நம்முடைய இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தில் படைத்து காட்டியிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இளங்கோ அதுபோல் கண்ணகியின் கண்ணீர் வரியும், மாதவியின் காணல் வரியும், சிலம்பு காப்பியம் முழுதும் அதனுடைய இழை ஓடுகின்றது. ஒரு காப்பியத்தை முழு பார்வையாக பார்க்க வேண்டும் என்பர் செம்மல் டாக்டர் வாசுப்ப மாணிக்கனார் அவர்கள். கழுகு பார்வை என்பது வேறு, உன்னிப்பான பார்வை என்பது வேறு, பரந்துவட்ட பார்வை என்பது வேறு, மேல் நோக்காக பார்ப்பது என்பது வேறு, தொகுத்து பார்த்தல் என்பது வேறு. எனவே நாம் எல்லாவற்றையும் ஆழ்ந்து பார்த்தால் கண்ணகியின் கண்ணீர் வரியும், மாதவியின் காணல் வரியும், சிலப்பதிகாரம் முழுதும் அதனுடைய இழை ஓடுகின்றது. மங்கள வாழ்த்து மனையறம் படுத்த காதை அடுத்த 2-3 காதிலேயே அங்கு பிரிந்து விடுகின்றான், கோவலன் பிரிந்து விடுகின்றான். அதற்கு பிறகு மதுரைக்கு சென்று அங்கு புறஞ்சேரியில் இருந்து மாதிரி வீட்டில்தான் முதல் முறையாக காப்பிய அடிப்படையில் கண்ணகியானவள் கோவலனுக்கு சமையல் செய்து போடுகின்றாள் என்பது காப்பியத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணகி இந்த காப்பியத்தில் 3 திற பெண்ணாக நமக்கு அமைதி பெண்ணாகவும் பூ ஒன்று புயலானது என்பார்கள். எனவே அமைதி பெண்ணாகவும், வீர பெண்ணாகவும், தெய்வ பெண்ணாகவும் இந்த காப்பியத்தில் இளங்கோவடிகள் நமக்கு படைத்து காட்டியிருக்கின்றார். அதுபோல் காப்பியம் என்று சொன்னால் அது ஒரு வடசொல். அடுத்தது காப்பியம். காப்பியம் என்பது ஒரு வடசொல் என்பது நமக்கு பெறப்பட்டது. இருப்பினும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் காலங்காலமாக இலக்கியங்களில். நச்சினார்க்கினியர் சங்க நூல்களில் காணப்படவில்லை. இந்த சொல் காப்பியம் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் காணப்படவில்லை. காப்பியம் என்று கூறக்கூடாது என்று சொல்கின்றார் நச்சினார்க்கினியர். தொடரிலை செய்யுள் என்றே கூற வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார்.
நச்சினார்க்கினியர் காப்பியம் என்பது வடமொழி சொல். அது சங்க இலக்கியத்தில் எங்கும் காணப்படவில்லை. எனவே காப்பியம் என்று கூறக்கூடாது, நாம் தொடர்நிலை செய்யுள் என்றுதான் கூற வேண்டும் என்று நச்சினார்க்கினியர் கட்டளையிடுகின்றார். அடியார்க்கு நல்லாரோ சொல்லாலும் பொருளாலும் தொடர்வது தொடர்நிலை செய்யுள், இதை காப்பியம் என்று பெயர் பெறும் என்று குறிப்பிடுகின்றார். அடியார்க்கு நல்லார் என்ன சொல்றாருன்னா, சொல்லால் தொடர்வது பொருளால் தொடர்வது இது ரெண்டையும் காப்பியம்னு சொல்லலாம் என்று அடியார்க்கு நல்லார் குறிப்பிடுகின்றார். தண்டி அலங்கார ஆசிரியர் அவர் என்ன சொல்கின்றார் என்று பார்த்தால், பொருள் தொடர் நிலையை காப்பியம் என்று கூறுகின்றார். பொருளால் நமக்கு அங்க தொடர்ந்து வருவது பொருள் தொடர் நிலையை காப்பியம் என்று சொல்லலாம் என்று தண்டி ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். சொல்லால் தொடர்வதை காப்பியம் என்று சொன்னால் அது அந்தாதி கலம்பகம் ஆகியவை பாட்டு தொகுதிகளையும் காப்பியம் என்று கூற நேரிடும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே அவருடைய கருத்துப்படி பொருட்தொடர் நிலையில் இருப்பதே காப்பியம் என்பது தண்டியாருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. சிலப்பதிகாரம் பா வகையால் பெரும்பாலும் ஆசிரியப்பா யாப்பிலே அமைந்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் வெண்பா, அகவல், தளி ஆகிய பா வகைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதுபோல் காப்பிய செய்யுள் என்ற சொல் மரபு இருந்தது. மீண்டும் அந்த காப்பியம் என்பதற்கே வருகின்றேன். காப்பியத்திற்கு செய்யுள் என்ற ஒரு மரபு இருந்தது. காப்பியத்தை செய்யுள் என்று குறிப்பிடக்கூடிய மரபு இருந்தது. அதை நம்ம உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்றே சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுகின்றோம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் உரைசால் அடிகள் அருள மதுரை கூலவாணிகன் கேட்டனன், இது பால்வகை தெரிந்த பதிகத்து மரபின் என்று சிலப்பதிகாரத்தினுடைய பதிகத்துல கடைசியில் வருகிறது. எனவே காப்பியத்தை செய்யுள் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு வழக்கம் இங்கே நமக்கு தெரிகின்றது. அந்த அடிப்படையில் இதற்கு அரும்பத உரையாசிரியர் பாட்டு உரையும் கலந்து வந்த பாவிகம் என்று உரை எழுதுகின்றார். இந்த செய்யுளுக்கு அரும்பத உரையாசிரியர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், பாட்டும் உரையும் கலந்து வந்த பாவியம் என்று உரை எழுதுகின்றார். நச்சினார்க்கினியர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், சிந்தாமணி என்றும் இச்செய்யுளை என்று சிந்தாமணிய செய்யுள்னு சொல்றார். அப்ப காப்பியம் என்பதற்கு செய்யுள் என்ற ஒரு சொல்லக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது என்பது இந்த மேற்கோளால் நமக்கு தெளிவாக புரிகின்றது. எனவே காப்பியம் பொருட்தொடர் நிலையில் செய்யுள் என்பன ஒரு பொருட்செய்யுள்கள். காப்பியம் இதில் என்பது வடசொல். மணிமேகலை காலத்திலேயே இந்த வழக்கு வந்துவிட்டது. மணிமேகலை காலத்திலேயே காப்பியம் என்ற ஒரு வழக்கு வந்துவிட்டது. இதனை நாம் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் இது காப்பியம் என்கிற ஒரு தமிழ் வடிவம் நம்மிடம் வந்துவிட்டது என்றே இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக செய்யுள் 4 வகைப்படும். அவற்றுள் தொடர்நிலை செய்யுள் என்பது ஒன்று. இத்தொடர்நிலை செய்யுள் சொல்லால் தொடர்வது பொருளால் தொடர்வது என இரு பிரிவினை உடையது. பொருளால் தொடர்ந்து வரும் செய்யுள் இலக்கியம் காப்பியமாகும். இக்காப்பியம் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என இரு பகுப்புகளை கொண்டது. பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என இரு பகுப்புகளை கொண்டது. ஐம்பெரும் காப்பியம் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என்பது ஐம்பெருங்காப்பியம் நமக்கு தெரிந்ததே. சிவசிந்தாமணி ஆசிரியர் நமக்கு திருத்தக்க தேவர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார். இந்த சீத்தலை சாத்தனார் என்பதற்கே இருவரும் கருத்து உண்டு. சீழ்த்தலை என்று ஒரு பொருளும் சீத்தலை என்று ஒரு பொருளும் உண்டு. மாணவர்கள் தவறாக பேசுகின்ற பொழுது எழுத்தாணி கொண்டு தலையிலே குத்தியதனால் சீழ்விடிந்தது, அதனால் சீழ்த்தலை சீத்தலை என்று வந்தது என்று ஒரு பொருள் கொள்ளப்படுகிறது. அல்ல, சீத்தலை என்பது அவருடைய ஊர், அதனால் அவருக்கு சீத்தலை சாத்தனார் அவர் பெயர், சீத்தலை சாத்தனார் என்பது இப்படி வந்தது என்று
சொல்லுவார் உலர். எனவே வளையாபதி ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. கிடைத்தது 72 பாடல்கள் மட்டுமே வளையாபதி. குண்டலகேசி நாதகுந்தனார் ஆசிரியர், முழுவதும் கிடைக்கவில்லை. 224 பாட்டு மட்டுமே அதுல இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஐஞ்சிறு காப்பியங்கள்ல உதயகுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி, நாககுமார காவியம் என்பது ஐஞ்சிறு காப்பியம். உதயகுமார காப்பியத்தினுடைய ஆசிரியர் இல்லை, யசோதர காவியத்தின் ஆசிரியர் இல்லை, சூளாமணியுடைய ஆசிரியர் தோலாமொழி தேவர், நீலகேசி ஆசிரியர் இல்லை, நாககுமார காவியம் ஆசிரியர் ஒரு துறவி என்பது மட்டுமே அறிய முடிகிறது. ஒரு பாடல் கிடைக்கவில்லை, இதில் ஒரு பாடலும் இதில் கிடைக்கவில்லை. அடுத்தது காப்பிய தொடக்கம். ஒவ்வொரு இலக்கியத்தையும் அல்லது காப்பியத்தையும் ஒரு நூலையும் தொடங்குவதற்கு முன்னம் கடவுள் வாழ்த்து பாடிவிட்டு தொடங்குவது என்பது நம்முடைய தமிழ் மரபாக, இலக்கிய மரபாக, புலவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மரபாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது திருக்குறளுடைய கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்கின்றது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிய சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்பது பெரிய புராணத்தினுடைய கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்கிறது. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களும் நீங்கா அழகிலா விளையாட்டு உடையான் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்பது நமக்கு கம்பராமாயணத்தினுடைய கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்கிறது. மூவா முதலா உலகம் என்பது சிந்தாமணியினுடைய கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்கிறது. வென்றான் வினை என்பது சூளாமணியின் கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்கிறது. உலகம் திரியா ஓங்குயர் விழுச்சீர் பலர்புகழ் மேதூர் பண்பு மேம்படிய என்பது மணிமேகலையின் கடவுள் வாழ்த்து. திங்களை போற்றுதும் பொங்கலர்த்தார் சென்னி குளிர்வெண் கொடைபோர்ந்து அங்கன் உலகளத்தலான் என்பது நம்முடைய சிலப்பதிகாரத்தினுடைய கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் நான் ஒரு சிலவற்றை தான் நான் சொல்லினேன். எனவே கடவுள் வாழ்த்து உலகத்தை மையமாக கொண்டு பாடுதல் என்பது இங்கே ஒன்றை நாம் பார்க்கின்றோம். உலகம் என்பதை உலகத்தை முதலாக கொண்டு பாடுதல் என்கிற ஒரு மரபு இங்கே வந்திருப்பதை எல்லா இலக்கியங்களும் உலகத்தை முதலாக கொண்டு கடவுள் வாழ்த்து அமைத்திருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் உற்று நோக்க வேண்டும். எனவே இவற்றுக்கெல்லாம் மாறாக சிலப்பதிகாரம் இயற்கை வாழ்த்தாக இங்கே வந்திருக்கின்றதோ என்று பல பேர் கூறுவார்கள். அதை நான் பின்னால் குறிப்பிடுகின்றேன். அது கடவுள் வாழ்த்தா அல்லது இயற்கை வாழ்த்தா அல்லது நாட்டு வாழ்த்தா அல்லது அரசர் வாழ்த்தா என்பதை நான் பின்னர் குறிப்பிடுகின்றேன். சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் பொங்கலர்த்தார் சென்னி குளிர்வெண் கொடை போன்று அங்கன் உலகளத்தலான் என்று முதலில் திங்களைத்தான் நிலவைத்தான் அது குறிப்பிடுகின்றது. இது ஆராய்ச்சிக்கு உரியது. நிலவை ஏன் முதலில் குறிப்பிட்டார் என்பது ஆராய்ச்சிக்கு உரியது. நாம் வெளிப்படையாக மேலோட்டமாக நாம் பார்த்தால் அது ஒரு விதமாக இருக்கும். ஆய்ந்து நோக்கின்ற பொழுது பார்த்தால் அது இன்னொரு விதமாக இருக்கும். நிலவை ஏன் முதலில் குறிப்பிட்டார் என்பது. அடுத்தது காப்பிய முடிவை போலவே, காப்பி தொடக்கத்தை போலவே காப்பிய முடிவும் மிக இன்பமாக அமைய வேண்டும் என்று இலக்கிய ஆசிரியர்கள், காப்பிய ஆசிரியர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். அதனால்தான் சிலம்பினுடைய முடிவு என்று பார்த்தீங்கன்னா திருத்தகு நல்லீர்க்கு பல்வேறு அறங்களை எடுத்து கூறுவதாக அந்த காப்பிய முடிவு அமைந்திருக்கிறது சிலப்பதிகாரத்தில். அதுபோல் மணிமேகலையினுடைய காப்பிய முடிவு இறுதிக்காதை அரவண அடிகள் மங்கள மொழி கூறுவதோடு முற்று பெறுகிறது மணிமேகலை. சூளாமணியினுடைய முடிவு முத்து சருக்கத்தோடு முடிவு பெறுகிறது. சிந்தாமணியினுடைய முடிவு முக்தி இளம்பகத்தோடு முடிவு பெறுகிறது. சீவகன் முக்தி இளம்பகத்தோடு அங்கே முடிவு பெறுகின்றது. அதுபோல் பெரிய புராணத்தினுடைய முடிவு அடியார் புகழ் வாழ்க, பெரிய புராணத்தினுடைய முடிவு அடியார் புகழ் வாழ்க என்ற வாழ்த்து ஒளியோடு முடிவு பெறுகின்றது. கம்பராமாயணத்தினுடைய இறுதி பாடலாகிய விடை கொடுத்த படலத்தில் இறுதி பாடல் ராமகாதையின் சுருக்கத்தையும் அக்காதை பயில்வோர்
அடையும் பயனையும் கூறுகிறது கம்பராமாயணம். இப்படி சுருங்க கூறினால் காப்பிய ஆசிரியர்கள் தொடக்கம் எப்படி இருந்ததோ அதுபோல் இறுதியும் மங்களகரமாக அமைய வேண்டும் என்ற அந்த கருத்தில் காப்பிய ஆசிரியர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்று இரண்டாவது செய்தியை நான் சொல்கின்றேன். அடுத்தது சிலம்பில் 3. சிலம்பில் 3 செய்திகள் இங்கே அமைந்திருப்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்திதான். சிலப்பதிகாரம் 3 மைய கருத்து: அரசியல் படைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்பது பதிகம், காப்பியத்தினுடைய பதியம். 3 மைய கருத்து: 3 நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு. 3 வேந்தர், சேர சோழ பாண்டியர். 3 சுவை: காதல் சுவை, துன்பச் சுவை, வீரச்சுவை. 3 காண்டம்: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். 3 மடங்காக 30 காதை. 3 தேவியர், முக்கியமானது 3 தேவியர் இங்கே. அதுபோல் 3 சிலம்பு: கண்ணகியின் காற்சிலம்பு 2, கோப்பெருந்தேவியன் பாண்டிமாதேவியின் சிலம்பு 1. 3 ஆறு, முக்கிய ஆறு. பல ஆறுகள் அங்கே பேசப்படுகின்றன. முக்கிய ஆறு 3: காவிரி, கங்கை, வையை. இது 3 முக்கியம். எப்படி கம்பனில் 3 ஒரு இல், ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல் என்று கம்பனில் எப்படி நாம் 3ஐ சொல்கின்றோமோ அதுபோல் இந்த சிலம்பிலே 3 என்கிற அந்த ஒன்று மிக முக்கியமாக இடம்பெறுகின்றது. முத்தமிழ் காப்பியம், மும்மை காப்பியம் 3, இயல், இசை, நாடகம். எனவே இவையெல்லாம் நமக்கு 3 என்ற எண்ணின் மீது ஒருவேளை நம்முடைய ஆசிரியர் இளங்கோவடிகளுக்கு 3 என்ற எண்ணின் மீது அதிகமான ஈடுபாடு இருக்கின்றதோ அல்லது நம்பிக்கை இருக்கின்றதோ என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது. இன்றைக்கும் நாம் கோயிலுக்கு செல்கின்றோம், 3 முறை வலம் வருகின்றோம், இறைவனுக்கு படையல் செய்கின்றோம், 3 முறை நாம் தீபார்த்தனை காட்டுகின்றோம். ஏதோ ஒரு குறிப்பு, ஏதோ ஒரு மரபு அங்கே நம்மால் பின்பற்றப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையில் 3 சிலப்பதிகாரத்தில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த செய்தியெல்லாம் பார்க்கின்ற பொழுது 3 காண்டத்தில் 30 காதையில் சொல்லிய அந்த செய்திகளை எல்லாம் அப்துல் ரஹ்மான், ஒரு புதுக்கவிஞர், உங்களுக்கு மரபு கவிதை பாடக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் பால்நகையால், வெண்முத்து பல்நகையால், கண்ணகிதன் கால் நகையால், வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை என்று அப்துல் ரஹ்மான் குறிப்பிடுவார். பால்நகையால் மாதவி, பால்நகையால் சிரிச்சிட்டார். ஒரு வழக்கம் போல் சொல்வார்கள், பெண் சிரித்தால் போதும், புகையிலை விரித்தால் போதும் என்று சொல்வார்கள், சரிங்களா? அப்ப அது போல பால்நகையால், வெண்முத்து பல்நகையால், கண்ணகிதன் கால் நகையால், வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை என்று அப்துல் ரஹ்மான் இந்த காப்பிய கதையை 3 வரியில் புதுக்கவிதையிலே சொல்லி முடிக்கின்றார். அந்த சிறப்புக்குரியது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். மணிமேகலை மணிப்பிரவாள நடை. மணியும் பவழமும் கோத்தால் எப்படி அமையுமோ அது போன்ற நடை மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால், முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், தேசிய காப்பியம், இரட்டை காப்பியம், பெண்ணின் பெருமை பேசும் காப்பியம், வரலாற்று பின்னணி கொண்ட காப்பியம் என்றெல்லாம் இந்த அடிப்படையில் நம்முடைய சிலப்பதிகாரத்தை நாம் அணுகலாம். ஒவ்வொன்றிற்கும் இங்கே நாம் எடுத்துக்காட்டுகள் குறிப்பிடலாம். முதற் காப்பியம் நமக்கு தெரியும், 2ஆம் நூற்றாண்டு. முத்தமிழ் காப்பியம் இயல், இசை, நாடகம் இருக்கின்றது. நாடகமாகவும் படிக்கவும் நமக்கு அவற்றை நடிக்கவும் படிக்கவும் கூடும் சிலப்பதிகாரத்தை. முத்தமிழ் காப்பியம். அதுபோல் குடிமக்கள் காப்பியம், சாதாரண ஒரு குடியிலே பிறந்த, என்னதான் அவள் பணக்காரியாக இருந்தாலும் கூட, கோவலன் கண்ணகி அவள் அரசனுக்கு நிகராக இருந்தாலும் கூட அவள் குடிமகள் தான். எனவே அப்படிப்பட்ட, ஏனென்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் சாதாரண மக்களை பாடுவது என்பது
அது அந்த அளவிற்கு இயலாத ஒன்று. அரசனையும் தெய்வத்தையும் பாடக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் ஒரு குடிமக்களை காப்பியம் தலைவியாக வைத்து பாடுதல் என்கிற மிகப்பெரிய ஒரு புரட்சியை இளங்கோவடிகள் செய்திருக்கிறான் என்று பார்க்கணும். அந்த அடிப்படையில் அது ஒரு குடிமக்கள் காப்பியமாக நாம் இங்கே திகழ்கின்றது. தேசிய காப்பியம் 3 நாட்டையும் அது இணைக்கின்றது. சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு இணைக்கின்றது. அதுபோல் இரட்டை காப்பியம் மணிமேகலையும் சிலம்பும், மணிமேகலையும் சிலம்பும் இரட்டை காப்பியங்கள். பெண்ணின் பெருமை பேசும் காப்பியம், வரலாற்று பின்னணி கொண்ட காப்பியம் என்று இவற்றை சிலப்பதிகாரத்தை நாம் குறிப்பிடலாம். அடுத்து மாடலன் வழி கோவலன் பெருமை பேசப்படுகிறது. இந்த காப்பியத்தில் மாடலமறையோன் என்கிற அற்புதமான பாத்திரம், அந்த பாத்திரத்தின் வழி கோவலனுடைய பெருமையெல்லாம் பேசப்படுகின்றது. அதுபோல் கவுந்தியடிகள் ஒரு துறவி, அவர் ஒரு சமண துறவி. இந்த காப்பியம் ஒரு சமண காப்பியம். சமண காப்பியம் தன்னுடைய கருத்தை மிக அழகாக ஆசிரியர் நாசுக்காக சொல்லி செல்கின்றார். ஆனால் மணிமேகலை ஆசிரியர் எடுத்த எடுப்பிலேயே புத்த மதம் தான் சிறந்தது, பௌத்தம் தான் சிறந்தது என்று வெளிப்படையாக தன்னுடைய மதத்தை தூக்கி பிடிக்கின்றார். மற்ற மதத்தை சாடுகின்றார். ஆனால் இளங்கோவடிகள் அப்படி சாட இல்லை. தன்னுடைய மதம் இந்த சமண மதத்தை மிக சிறப்பாக சொல்லுவதை பார்க்கின்றோம். அந்த சமணத்தை தூக்கி பிடித்தாலும் நாசுக்காக மிக சிறப்பாக அந்த காப்பியத்தை சொல்கின்றார். கவுந்தியடிகள் என்கிற துறவின் வழியாக அந்த கவுந்தியடிகள் தான் இளங்கோவடிகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இளங்கோ அடிகள் இந்த இடத்துல கவுந்தி அடிகள். அந்த பாத்திரமே இந்த இடத்தில் ஒரு வடிவமாக, ஒரு பாத்திரமாக, எப்படி ஒரு ஆசிரியன் ஒரு படைப்பாசிரியனே தான் படைக்கக்கூடிய அந்த இலக்கியத்தில், கதையில், காப்பியத்தில் தானே ஒரு கேரக்டராக வரக்கூடியதை இந்த கவுந்தியடிகள் பாத்திரத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த சமண துறவி கவுந்தியடிகள் வழியாக கண்ணகியினுடைய பெருமை பேசப்படுகின்றது. அதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டியது. இல்லறத்தை துறவரம் பேசக்கூடிய, இல்லறத்தை துறவரம் போற்றக்கூடிய திறம் இந்த காப்பியத்தில் பேசப்படுகிறது. எப்படி போற்றுகின்றால், கற்பு கடம் பூண்ட இப்பொற்புடை தெய்வம் அன்றி நாம் கண்டிலமால், கற்பு கண்டிலமால் என்று இந்த தெய்வத்தை போல கண்ணியை போன்ற கற்புடைய பெண்ணை நான் இதுவரைக்கும் கண்டதில்லை என்று ஒரு சமண துறவி இல்லறம் நடத்தக்கூடிய கண்ணகியை பார்த்து சொல்லக்கூடிய வரிகள் இந்த வரிகள். அது மட்டுமல்ல, பல இடத்தில் கண்ணகியுடைய சிறப்பு. வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல், மிக அருமையான அழகான இன்பமான வரி. கண்ணகியுடைய பாதத்தை நிலமகளே பார்த்ததில்லையா, வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல். அப்படிலாம் பறந்து கொண்டே இருந்தாலா? அதை அவ்வாறு பொருள் கொள்ளக்கூடாது. அவள் எதற்காகவும் எங்கேயும் அவள் வெளியிலே செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணம், அவள் செல்வ செழிப்பிலே இருந்தவள். அதனால் வீட்டிலே எல்லாவற்றிற்கும் ஆட்கள் இருந்திருக்கின்றார்கள். அவள் அரசனுக்கு நிகரான செல்வம் படைத்தவள். எனவே அப்படிப்பட்டவள் என்பதனால்தான் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல் என்று கண்ணகியை போற்ற நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட கண்ணகிதான் கணவனுக்கு உற்ற துன்பத்தை கேட்டு பொறுக்காமல் மதுரைக்கு அவள் செல்கின்றாள். மதுரைக்கு நடந்தே செல்கின்றாள். மதுரைக்கு நடந்து செல்கின்றாள். அதுக்கப்புறம் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல். அப்படிப்பட்ட கண்ணகி மதுரைக்கு ஒரு சில கால தூரமே சென்று விட்டு, ஐயனே மதுரை வந்து விட்டதா என்று கேட்டாலாம் கண்ணகி. அப்படி என்று சொன்னால் அவளுக்கு வெளி உலகமே அந்த அளவிற்கு தெரியவில்லை என்று நமக்கு எண்ண தோன்றுகின்றது. இதை இப்ப நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது காப்பிய முறை வைப்பு. இந்த தொடரலாம்ல காப்பிய முறை வைப்பு என்று பார்க்கின்ற பொழுது போதிய நேரம் தருவோம் சார், நீங்க தொடருங்க, தொடர்ந்து பேசுங்க. வரல. சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு, மணிமேகலை 2ஆம் நூற்றாண்டு, வளையாபதி 2 முதல் 10ஆம் நூற்றாண்டு, குண்டலகேசி 6லிருந்து 7ஆம் நூற்றாண்டு, சிந்தாமணி 8, 9, 10ஆம் நூற்றாண்டு. இது காலத்தின் அடிப்படையில் பார்த்தால் சிலம்பு, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சிந்தாமணி. அடுத்தது சமய அடிப்படையில் பார்த்தால் சிலப்பதிகாரம், வளையாபதி, சிந்தாமணி மூன்றும் சமண சமயம் சார்ந்தது. மணிமேகலை, குண்டலகேசி பௌத்தம் சார்ந்தது. இது சமய அடிப்படையில் பார்த்தால்.
முன்னாடி காலத்தின் அடிப்படையில் பார்த்தால், அடுத்தது சமய அடிப்படையில் பார்த்தால், மூன்றாவது காப்பிய சுவஞ்சரின் காப்பிய உணர்வின் அடிப்படையில் பார்த்தால் டேஸ்ட், அந்த உணர்வின் அடிப்படையில் பார்த்தால் காப்பிய வனப்பும் அழகும் இருப்பது சிந்தாமணி. ஐம்பெரும் காப்பியம்னு சொன்னா முதல்ல சிந்தாமணி தான் சொல்லணும், அப்புறம்தான் நமக்கு. எனவே காப்பிய அழகு வனப்பும் மிக்கது சிந்தாமணி, முதலில் சிந்தாமணி. அடுத்தது அடுத்த நிலையிலே நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம், அதற்கு அடுத்தது மணிமேகலை, அதற்கு அடுத்த நிலையிலே வளையாபதியும் குண்டலகேசியும். இது காப்பிய சுவஞ்சரின் காப்பிய உணர்வின் அடிப்படையில் பார்த்தால் இந்த வரிசை. அடுத்தது ஐம்பெருங்காப்பியம் என்ற தொகை முறை எப்படி வந்தது ஒரு கேள்வி. ஏன் அறுபெரு காப்பியம்னு ஒண்ணு சேர்த்திருக்க கூடாதா? 4 பெருங்காப்பியம்னு சொல்லியிருக்க கூடாதா? ஏன் ஐம்பெருங்காப்பியம்னு சொல்லணும்? இந்த தொகை மரபு எப்படி வந்தது? நடக்குறப்பா ஜூம் மீட்டிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே போறேன் இது இல்லாம. ஐம்பெருங்காப்பியம் என்ற தொகை மரபு எவ்வாறு வந்தது என்பதை கீவா ஜெகநாதன் அவர்கள் ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். அதற்கு வடமொழியிலே பஞ்சகாவியம் என்ற ஒரு 5 காப்பியங்கள் பஞ்சகாவியம். அது ஸ்ரீஹர்ஷகவி எழுதிய நைசகம், பாரதி எழுதிய கிரதாதீரியம், காளிதாசர் எழுதிய ரகுவம்சம் குமாரசம்பவம், மகாகவி எழுதிய பேசினோம். இது 5ஐயும் பஞ்சகாவியம் என்கிற ஒரு பழக்கம் வடமொழியில் இருக்கிறது. அப்படி வந்து என்று கிருமாஜா சொல்கின்றார். ஐயாட பேச்சு கேட்கலைங்க சார். உங்களுக்கு கேட்கல சார். என்னமா செய்யலாது விஜயலட்சுமி டீச்சர், நீங்க உங்கள்ட்ட மைக் ஆஃப் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. ஓகே கேக்குதா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. ஐம்பெரும் அதான சொன்னேன், ஐந்தினை ஐயா கேக்குதா? அவர்கள் ஒரு விளக்கத்தை தருகின்றார். ஐந்தினை, ஐங்குறுநூறு, ஐம்பெருங்குழு, இந்த அடிப்படையில் ஐம்பெருங்காப்பியம் என்று வந்திருக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். சரி, இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தொகுப்பு பொருந்துமா என்று அவர் குறிப்பிடுகின்றார். சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரி, இவற்றில் மேகலை அறமும் வீடும் பற்றி சொல்கின்றது. சிலப்பதிகார தொடர்ச்சியாயும் இலக்கிய அழகும் உடையது, பெருங்காப்பியம் என்று கூறலாம் மணிமேகலை. வளையாபதி மறைந்து போன தமிழ் நூல்ல ஒன்னா இருக்கிறது, அது நம்முடைய மேற்கோள் வழியா தெரிய வருது. குண்டலகேசி வாத நூல்ல ஒன்னாக இருக்கிறது, வாதம் செய்யக்கூடிய நூல்ல நமக்கு குண்டலகேசி இருக்குது. ஆகையினால இந்த ஐம்பெருங்காப்பியத்தின் ஐஞ்சிறு காப்பியம், அடுத்தது உதயகுமார காப்பியம், நாககுமார காப்பியம், யசோதர காவியம், சூலாமணி, நீலகேசி. அப்ப பெரியது என்று சொல்லுகிற பொழுது சிறியது என்று நாம் இவற்றை வைத்துக் கொண்டோம். அதுல அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4ல ஏதேனும் குறைந்திருந்தால் அத ஐஞ்சிறு காப்பியம்னு நம்ம வைத்திருந்தோம். அந்த அடிப்படையில உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூலாமணி, நீலகேசி என்பதெல்லாம் இங்கே நமக்கு ஐஞ்சிறும் காப்பியமாக இருக்கிறது என்று சொல்லி, இப்படி ஒரு சிலது முழுசும் கிடைச்சிருக்கு, ஒரு சிலது கிடைக்கல, ஒரு சில பாட்டு தான் கிடைச்சிருக்குது நமக்கு பெருங்காப்பியத்துல. ஆகையினால ஏன் இந்த தொகுப்பை நம்ம சொல்லிட்டு இருக்கணும், புதிதா ஒரு தொகுப்பு சொல்லுமே அப்படின்னு நமக்கு நம்முடைய சோம இளவரசு அவர்கள் புதிய தொகுப்பை நமக்கு சொல்றார். அப்ப இந்த காப்பியத்தெல்லாம் பார்க்கும்போது பெயர் மட்டும் தெரியக்கூடியது, சில பாடல் மட்டுமே கிடைக்கக்கூடியது, ஆதியும் அந்தமும் இல்லாதது, சில முழுமையாக கிடைக்கக்கூடியது. இந்த 4 அடிப்படையில் தான் காப்பியம் இருக்கு. ஆகையினால புதிய தொகுப்பை சோம இளவரசு, பேராசிரியர் சோம இளவரசு அவர்கள் ஒரு தொகுப்பை சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுப்புனா, சிலப்பதிகாரம் முழுசா இருக்கு, மணிமேகலை முழுசா இருக்கு, சிந்தாமணி முழுமையா இருக்கு, வளையாபதி குண்டலகேசி நமக்கு சரியா இல்லை. ஆகையினால
கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய தொகுப்பை சோம இளவரசர் அவர்கள் காப்பியத்திறன் என்ற நூல்ல அவர் குறிப்பிடுகின்றார். அதுல சிலம்பு பெண்ணின் பெருமை பேச காப்பியம், அது சமண சமயம் சார்ந்தது. மணிமேகலை புத்தம் சார்ந்து புத்த கருத்துக்களை நமக்கு சொல்லுகின்றது. சிந்தாமணி சமணம் சார்ந்து இலக்கிய வனப்பு உடையதா திகழுது. பெரிய புராணம் சைவம் சார்ந்து பக்தி நெறியை போற்றுகின்றது. கம்பராமாயணம் வைணவம் சார்ந்து இலக்கிய உலகில் முடியாக திகழ்கிறது கம்பராமாயணம். எனவே மரபின் அடிப்படையில் ஐம்பெருங்காப்பியம் சரிதான். புதிய அமைப்பாக நாம் இந்த இரண்டையும், பெரிய புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் சேர்த்து ஐம்பெருங்காப்பியம்னு சொல்லலாம் என்ற ஒரு கருத்தை சோம இளவரசு அவர்கள் தன்னுடைய காப்பியத்திறன் என்கிற நூலிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதுவரைக்கும் நான் சொல்லியதெல்லாம் இந்த ஐம்பெருங்காப்பியத்தை பற்றி பொதுவான செய்திகளை நான் சொல்லி இருக்கின்றேன். அதற்கு பிறகு இந்த என்னுடைய தலைப்பிற்கு இப்பொழுதுதான் வருகின்றேன். இன்னும் சில செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. காலத்தின் அறுதி கருதி அவற்றையெல்லாம் நான் முடித்துக் கொள்கின்றேன். இப்பொழுதுதான் என்னுடைய ஆய்வு தலைப்பிற்கே நான் வருகின்றேன். ஐம்பெரும் காப்பியம். இத தண்டி அலங்கார ஆசிரியர் இதுக்கு ஒரு இலக்கணத்தை சொல்றார். ஏன்னாக்கா இலக்கியத்திற்குத்தான் இலக்கணம். எள்ளினின்று எண்ணெய் எடுபடுவதை போல இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இலக்கணம். எனவே இலக்கணம் என்பது பின்னால் வந்தது. இலக்கியம் படைத்ததற்கு பிறகு இலக்கணம். அதற்கு பிறகுதான் தண்டி ஆசிரியரே ஒரு இலக்கணத்தை வரைமுறை செய்கின்றார்கள். எப்பவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்புறம் தான் வரும். அந்த அடிப்படையில பெருங்காப்பி நிலை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றினொன்று ஏற்புடைத்தாகி முன்வரை என்று நாற்பொருள் பயக்கும் நடைநெறித்தாகி தன்னிகரில்லா தலைவனை உடைத்ததாய் மலை கடல் வளநகர் பருவம் இருசுடர் தோற்றம் என்று இணையென புனைந்து நன்மணம் புணர்தல் பொன்முடி கவிழ்தல் பூம்பொழில் நுகர்தல் புனல் விளையாடல் தேம்பிழி மதுகளி சிறுவரை பெறுதல் புலவியர் புலத்தல் களவியர் களத்தல் என்ற இணையென புனைந்து நன்னடித்தாகி மந்திரம் தூது செலவு இகழ்வென்றி சந்தியர் தொடர்ந்து சருக்கம் இளம்பகம் பரிட்சேதம் என்னும் பான்மையின் விளங்கி நெருங்கிய சுவையும் பாவமும் விரும்ப கற்றோர் புனைய பெற்றியது என்பது தண்டி ஆசிரியர் சொல்லக்கூடிய பெருங்காப்பிய இலக்கணம். இது நமக்கு தெரிந்த ஒன்றே. இதுல அவர் நான் சுருக்கமாக சொன்னால் வாழ்த்து வணக்கம் வருபொருள் இந்த மூன்றில் ஒன்று வர வேண்டும் காப்பியத்தில். அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 பொருளும் அமைய வேண்டும் ஒரு பெருங்காப்பியத்தில். காப்பிய தலைவன் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாக திகழ வேண்டும். கடல் மலை கடல் நாடு நகர் பருவம் ஞாயிறு திங்கள் ஆகியவற்றின் வர்ணனைகள் இடம்பெற வேண்டும். திருமணம் முடிசூடுதல் பொழில் விளையாடல் புனல் விளையாடல் மக்கட்பேறு கூடுதல் கூடுதல் முதலிய நிகழ்ச்சிகள் காப்பியத்தில் இடம்பெற வேண்டும். அதுபோல போர் செயல்கள் எண்வகை சுவைகள் பாவங்கள் இடம்பெற வேண்டும். சருக்கம் பரிட்சேதம் என்னும் பிரிவுகள் கொண்டதாய் அமைய வேண்டும். இவ்வாறு இந்த அமைந்தால் இது பெருங்காப்பியம், இல்லை என்று சொன்னால் சிறுகாப்பியம். இதுல அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 பொருள் ஒன்றோ பலவோ குறைந்து பெருங்காப்பியத்திற்குரிய ஏனைய இலக்கணங்கள் பெற்று வருவது சிறுகாப்பியம். அறம்பொருள் இன்பம் வீடு என்பது உறுதிப்பொருள். இது 4ல ஏதாவது ஒரு சிலது குறைந்து ஏனைய காப்பியத்திற்குரிய இலக்கணம் எல்லாம் பெற்று வந்தால் அது சிறுகாப்பியம். பெருங்காப்பியம் சிறுகாப்பியம். என்னுடைய ஆய்வு தலைப்பு இந்த பெருங்காப்பிய இலக்கண நோக்கில் சிலப்பதிகாரம் என்பதுதான் என்னுடைய ஆய்வு தலைப்பு. தண்டி அலங்காரம் சொல்லக்கூடிய அந்த இலக்கண விதிகளை, பெருங்காப்பிய விதிகளை நான் சொல்லிவிட்டேன். இலக்கியம் வந்ததற்கு பிறகுதான் இலக்கணம் வகுத்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில எள்ளினின்று எண்ணெய் எடுபடுவதை போல இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இலக்கணம் என்ற அடிப்படையில முதல் செய்தியாக வாழ்த்து வணக்கம் வருபொருள் என்ற 3ல் 1 வருதல். சிலப்பதிகாரத்துல இந்த 3ம் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு தொடக்கம் இப்பொழுதுதான் தொடங்குகிறது. சிலப்பதிகாரத்தில் தனியான ஒரு வாழ்த்து என்பது இல்லை. தனியான ஒரு வாழ்த்து, ஆனால் நமக்கு நாட்டுப்படலம் நகரப்படலம் என்று கம்பராமாயணத்தில் இருக்கிறது. நாட்டுப்படலம் நகரப்படலம் கம்பராமாயணத்தில் இருக்கிறது. சேலுண்ட ஒன்கணாரில் திரிகின்ற செங்காலன்னம்
மாலுண்ட நனில பண்ணி வளர்த்திய மழலை பிள்ளை காலுண்டு சேர்த்தி மேதி கண்டுள்ளி கழிப்பச் சேர்ந்த பாலுண்டு துயிலும் பச்சை தேரை தாளாட்டும் பண்ணைன்னு கம்பன் அங்க நாட்டு படலத்துல அந்த நாட்டினுடைய சிறப்பை அழகை அங்கே சுட்டி காட்டுவான். அதுபோல் அதுபோல் சிலப்பதிகாரத்தில் நாட்டுப்படலம் நகரப்படலம் என்று தனியாக இல்லை. சொல்லுகிற இடத்திலேயே தொடர்ந்து நமக்கு அந்த வாழ்த்து என்பது வருகின்றது, பார்க்க வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், அடுத்தது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளர்ந்திருதலான், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், நாமநேர்வேலி உலகிற்கு அவன் அலிபோல் மேனின்று தான் சுரத்தலான், பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும், வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தொடு ஓங்கி பரந்தொழுகலான் திங்கள என்று திங்கள், ஞாயிறு, மாமழை, பூம்புகார் என போற்றப் பெறுகின்றன. இவை நான்கையும் வாழ்த்து பாடல்களாக கொள்ளலாம் வாழ்த்து பாடல்களாக கொள்ளலாம். எனவே தொல்காப்பியத்துல அந்த வாழ்த்தை பத்தி என்ன சொல்றது? தொல்காப்பிய காலத்தில் கடவுள் வாழ்த்து இருந்தது, ஆனா தொல்காப்பியத்துல கடவுள் வாழ்த்து இல்லை. கொடிநிலை, கந்தழி, வள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலான மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே என்னும் நூற்பாவால் கடவுளை வாழ்த்தும் மரபு தமிழ் மரபு என்பதை அறியலாம். அப்ப அந்த மரபு இருந்திருக்கிறது. கொடிநிலை, கொடிய வாழ்த்துறது, கந்தழி, வள்ளி, இந்த மூணும் வாழ்த்தி விட்டு தொடங்குவது என்ற மரபு இருந்திருக்கிறது. அது தொல்காப்பியமே குறிப்பிடுது. ஆனா தொல்காப்பியத்துல கடவுள் வாழ்த்து இல்லை. ஆனால் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்து அமைய வேண்டும், அது நீதி. தொல்காப்பியத்தில் அது காணப்படவில்லை. எனவே சங்கம் அறிவிய நூல் என பாராட்ட பெறும் சிலப்பதிகாரம் கடவுள் வாழ்த்து அமைக்க வேண்டும் என்ற விதியை உட்கொண்டு இயற்கை கடவுளாக போற்றியது என்பது கூறலாம். இயற்கையே கடவுளா போற்றியது என்று கூறலாம். வேறு சிலர் கொடிநிலை, கந்தழி, வள்ளி என கடவுள் வாழ்த்துக்கு உரிய பொருளாக தொல்காப்பியர் கூறியதனையே இளங்கோ ஏற்றி பாடுகின்றார் என்பர். சிலப்பதிகாரம் மூவேந்தரையும் பற்றியதனால் அம்மூவரின் மரபை திங்கள் சார் உங்களோட குரல் வரையில சத்தம் கேட்கல சார். அப்படியே நீங்க உங்களுக்கு இது ஃப்ரீஸ் ஆகிருக்கு தெரியல. ஃப்ரீஸ் ஆயிட்டு இது அவர் சைட்ல தான் அந்த இது. சார் உங்களோட இது ஒருக்கா பாருங்க. நான் நினைக்கிறேன் அவருடைய சைட்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் ஓகே, இப்ப ஓகே சார் சொல்லுங்க. பேசலாம்ல? நேரம் அதிகமா இருக்கா? இல்ல, குரல் வந்துட்டுது சார். இன்னும் ஒரு 5-6 நிமிடம் பேசுங்க. சார் மியூட் பண்ணப்பட்டுது, அன்மியூட் பண்ணுங்க. உங்களோட மைக் இன்னும் ஆஃப்ல இருக்கு சார். சார் நீங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. இப்ப சார் இப்ப பேசுங்க. எனவே இந்த திங்கள் என்பது அது வந்து கடவுள் வாழ்த்தும் அல்ல, இயற்கை வாழ்த்தும் அல்ல. அது வந்து என்னன்னாக்க இயற்கை வாழ்த்தும் அல்ல, கடவுள் வாழ்த்தும் அல்ல, அரச வாழ்த்துக்களே என்று குறிப்பிடுகின்றார். அரச வாழ்த்துக்களே என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா இளங்கோடிகள் ஒரு அரசர். அந்த அடிப்படையில அரசனை முன்னிலை வச்சுதான் அன்னைக்கு செய்வது வழக்கம்.
அதான் அரசாணிக்கால், நமக்கு அப்படிதான் அந்த வழக்கம் வந்திருக்குது, அரசாணிக்கால். எனவே அரசனை முன்னிலைப்படுத்தி பாடுறதுனாலதான் நமக்கு அரச வாழ்த்தாதான் அமைந்திருக்கிறது. ஏன்னா அதை படிச்சு பார்த்தாலே தெரியும். திங்களை போற்றுவோம். ஏன் திங்களை போற்றுன்னா, அவன் திங்கள் போன்று இருக்கின்றான், அதனால போற்றுவோம். குளிர்ச்சியா இருக்குது குடை, அதனால அவனை போற்றுவோம் அப்படின்னு எல்லா பார்த்துமே பார்த்தீங்கன்னா அந்த சேர அரசனை பற்றி இருக்கிறது என்று ஒரு கருத்து. இரண்டாவது, திங்களை காணும் பொழுது அரசனது வெண்கொற்ற குடையும், ஞாயிற்றை காணும் பொழுது அரசனுடைய அருளும், நகரை காணும் பொழுது அவனுடைய புலமும் நமக்கு உணர்த்தப்படுகின்றது என்பதனால நமக்கு அரச வாழ்த்தா இருக்குதுன்னு ஒரு செய்தி. அல்ல அப்படி கிடையாது. திங்கள் ஞாயிறு மாமழை பூம்புகார் போற்றுதும் வாரீர் என்று அழைக்கின்றார். ஆகையினால இது திங்கள் என்பது பெண்ணை குறிப்பது. ஆகையினால இது கண்ணகி தான் இந்த காப்பியத்துல முதல், அதனால திங்களை முதலை வைத்தாரு. ஞாயிறு என்பது அது கோவலன், அடுத்தது ஞாயிறை வைத்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேறு சிலர் அந்த கருத்தை இங்கே சொல்கின்றார்கள். உரைசால் பற்றிய உயர்ந்தோர் ஏத்தல் சரி இருக்கு. செஞ்சுடர். எனவே திங்களை குறிப்பிட்டதற்கு காரணம் இந்த காப்பிய நாயகி கண்ணகியை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்க சொல்லப்பட்டது என்பதுதான் இங்க நமக்கு தெளிவு. கண்ணகியை முற்கூறினார் பத்தினியை ஏற்றுதல் உட்கோளான் என்று நமக்கு ஆசிரியர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கின்றோம். கண்ணகியை திங்களாகவும் கோவலை ஞாயிறாகவும் அங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்த செய்தியாக நாற்பொருள் பயத்தல், உறுதிப்பொருள் நாற்பொருள். நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அது அறம் பொருள் இன்பம் வீடடிதல் நூற்பயன். இங்க 4 பொருளையும் இங்கே இந்த காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்திரியை உயர்ந்தோர் ஏற்றலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிறம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை சொல் என்கிற அறச்செய்தி அங்கே சொல்லப்பட்டுகிறது. நூலின் பயனாக, நூலின் பொருளாக இங்க கண்ணகி பொருளாக இருக்கின்றால். எனவே 4 பொருள அறம் பொருள் இன்பம் வீடு. இன்பத்தை பார்க்கணும். இன்ப காப்பியம் நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம். எனவே அந்த அறக்கருத்துகள் இந்த காப்பியத்தில் நிரம்ப கிடக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே அங்க அறம் சொல்லப்படுது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் அறம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அறக்கருத்துக்கள் நிரம்பிய காப்பியமாக நிரம்ப இருக்கின்றது. காப்பியத்தினுடைய கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா, தெரிவுறு கேட்ட திருத்தகு நல்லீர் பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குமின் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் பொய்யுரை அஞ்சன்மின் புறம் சொல் போற்றுமின் ஊனன் துறன்மின் உயிர்கொலை நீங்கன்மின் என்று அந்த அறக்கருத்துக்களை எல்லாம் கடைசியில மிக சிறப்பாக நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் இந்த உயிர் நாற்கதி துன்பத்தில் அடையும் மிக ஒரு சிறப்பான செய்தியை அங்க சொல்றார். பின்னோர் உருவின் எய்திய நல்லுயிர் மன்னோர் உருவின் மறிக்கினும் மறிக்கும் மக்கள் யாக்கை பூண்ட மண்ணுயிர் மிக்கோய் விலங்கின் எய்தினும் எய்தும் விலங்கின் யாக்கை விலங்கிய இன்னுயிர் கலங்கையர் நரகரை காணினும் காணும் என்று அந்த உயிர் எந்தெந்த கதியெல்லாம் அடையும் என்பதை சிலப்பதிகாரம் அறத்தை சொல்கின்றது. நாளை செய்குவோம் அறமெனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும். நாளைக்கு நல்ல காரியத்தை செய்வோம்னு நம்ம நினைச்சோம்னா இன்னைக்கு கேட்கக்கூடிய அந்த நல்கதி அதனாலேயே அது நீங்கினாலும் நீங்கும். அதனால நல்லது செய்வதற்கு நாள் கடத்தக்கூடாது என்ற அறச்செய்திய இந்த காப்பியம் சொல்கின்றது. இன்ப காப்பியமா சிலப்பதிகாரம் திகழ்கின்றது. உடனுரை காலத்து உரைத்த நெய்வாசம் குறுநெறி கூந்தல் காட்டியது ஆதலின் கைவிடையல் ஈயான் ஏட்டகம் விரித்து எய்தியது உணர்வோன். இங்கதான் அந்த மாதவி எழுதிய இந்த அருமையான அந்த கடிதம் வருகின்றது. மாதவி எழுதிய கடிதம். அடிகர் முன்னர் யானடி விழுந்தேன் வடியாக்கிளவி மணக்குழல் வேண்டும் குறவர் பணியன்றியும் குலப்பிற பாட்டியோடு இறைவடை கழிதற்கு என்பழி பறியாது கையிறு நெஞ்சம் கடியல் வேண்டும் ஒய்தீர் காட்சி பொறையோய் போற்றி என்று தன் தீது இளனென தளர்ச்சி நீங்கி எய்ந்தீது என்றே எய்தியது உணர்ந்தாங்கு. எனவே ஒரு காதலி முதல்ல சரணாகதி அடைந்து விடுகின்றார். இந்த அடிகர் முன்னர் யானடி விழுந்தேன், அதுக்கப்புறம் மன்னிச்சு என் தீது இளனன் தன் தீது இளனென தளர்ச்சி நீங்கி என் தீது என்றே எய்தி உணர்ந்தாங்க என்ற அறக்கருத்துக்கள் இன்ப கருத்துக்கள் இங்கே நிறைய இருக்கிறது. அதுபோல
வையை ஆற்றை பற்றிய செய்திகள். வையை என்று பொய்யா புலக்குடி தையற்கு உழுது தான் அறிந்தனல் போல் புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து கண்ணீரை நெடுநீர் கரத்தனல் அடக்கி புண்ணிய புனலாறு அன்று இது பூம்புணல் ஆறென அனனனை மாதரும் ஐயனும் தொழுந்தாங்க என்று பூம்புணல் ஆறாக ஓடுகின்றதாம் அந்த வையை ஆறு என்று இன்பச் செய்திகள் இங்கே கொட்டி கிடக்கின்றது. அதுபோல் அங்க மதுரையிலே இருவரும் சொல்கின்றார்கள், அங்க வாராதீர்கள் வாராதீர்கள் என்று அந்த கொடி அசைகின்றதை மிகச் சிறப்பாக நமக்கு சொல்லப்படுகின்றது. கர்ணிடும் குவளையும் ஆம்பலும் கமலமும் தையலும் கணவனும் தனித்துரு துயரம் ஐயமின்றி அறிந்தன போல பன்னீர் வண்டு பரிந்திணைந்து இயங்கி கண்ணீர் கொண்டு காலுற நடங்க போரெழுந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மரித்துகை காட்ட என்று ஒரு அழகான இன்பத்தை நமக்கு சொல்லப்படுகின்றது. வீடு பேறு, அறம் பொருள் இன்பம் வீடு. வீடு பேறு என்கிற அந்த செய்தி சிலப்பதிகாரத்தில் இல்லை, அது மணிமேகலையில் முற்று பெறுகிறது என்று பல பேர் சொல்லுவார்கள். ஆனால் சிலம்பிலே கடைசியிலே வீடு பேற்றை பற்றி எல்லாம் நமக்கு பேசப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையில் நாம் பார்த்தால் மாசாத்துவன் துறவு பேசப்படுகிறது, மாநாயகன் துறவு பேசப்படுகிறது, மாதவி துறவு பேசப்படுகிறது, மணிமேகலை துறவு பேசப்படுகிறது. எனவே துறவு என்பதே ஒரு வீடு பேர்த்துக்கு சமம். எனவே அந்த துறவு சிலப்பதிகாரத்தில் பேசப்படுகிறது. எனவே அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 உறுதி பொருளையும் இந்த காப்பியம் சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக 3வது தன்னிகரில்லா தலைவன். ஒரு காப்பியத்தில் தலைவன் என்பவன் தன்னிகரில்லா தலைவனாக இருக்க வேண்டும். அந்த காப்பியம் இந்த இடத்துல கண்ணகிதான் காப்பிய தலைவியா இருக்கிறார். காப்பிய தலைவியா கண்ணகிதான் இருக்கிறார். ஆகையினால தன்னிகரில்லா தலைவி போதிலால் திருவிழா கண்ணகியை அறிமுகப்படுத்தும் பொழுது இளங்கோவடிகள் முதல்ல கண்ணகியை தான் அறிமுகப்படுத்துறார். அப்புறம்தான் கோவலனை. போதிலாள் திருவிழால் புகழுடை வடிவென்றும் தீரிதிலா வடமிலின் திறமிவள் திறமென்றும் மாதரார் தொழுதேத்தும் வயங்கிய பெருங்குணத்து காதலார் பெயர் மன்னம் சரியா சொல்லல. போதிலால் திருவிழால் புகழுடை வடிவென்றும் தீரிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மன்னும் கண்ணகி என்பால் மன்னோ. எனவே கண்ணியை தான் முதல்ல அறிமுகப்படுத்துறா. அவருடைய வயது நீங்க பாத்தீங்கன்னா 12 வயசு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி தண்டமழ் பாவை செய்தவர் கொழுந்து திருமாமணியாய் உலகக்கு வாங்கிய திருமாமணி என தெய்வமுற்று உரைப்ப என்று இங்க தன்னிகரில்லா தலைவிய கண்ணகியை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் கோவலனை இவன் மண் தேய்ந்த புகழினான் மதிமுக மடவார்த்தம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் செவ்வெளி என்று இசை போக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ என்று இந்த காப்பிய தலைவனை அறிமுகப்படுத்துறாங்க. அதுபோல மாடலன் வழி முடிச்சுக்கிறேன். மாடலன் வழி கோவலன் கருணை மறவன் செல்லா செல்வன் இல்லோர் செம்மல் என்று இந்த கோவலனுடைய சிறப்பு பேசப்படுகிறது. அதுபோல் மலை கடல் நகர் பருவம் இருசுடர் தோற்றம் எல்லாம் இந்த காப்பியத்தில் பேசப்படுகிறது. அதற்கு பிறகு கடல் வர்ணனை இருக்கிறது, நாட்டு வர்ணனை இருக்கிறது. இப்படியாக இந்த காப்பியம் ஒரு காப்பியத்திற்குரிய தகுதிகள் அனைத்தும் பெற்ற ஒரு மிகச்சிறந்த நெஞ்சை எல்லும் காப்பியமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது என்று இந்த செய்தியை இன்னும் நிரம்ப செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே காலத்தின் அருமை கருதி இவற்றை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். முத்தாய்ப்பாக மேலும் சில செய்திகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 5 நிமிடம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். சிலம்பின் செய்திகளாக இந்த சிலம்ப படிச்சா என்ன தெரிஞ்சுக்கலாம்? இசை வகை, இசை இலக்கண வகை, நாடக இலக்கண வகை, பரத இலக்கண வகை, அபிநய வகை, நகர அமைப்பு, கோயில் அமைப்பு, ஐவகை திணை அமைதி, இன்ன சாதி தொழில், பல வகை நீதிகள், சமய கோட்பாடு, ராசபக்தி, ஆசிரம வகை, ஆசிரிய பக்தி, மாணவர் இயல்பு, ஆபரண வகை, தானிய வகை, யாக வகை, ஊர்தி வகை, கருவி வகை, மந்திர வகை, பூ வகை, செடி வகை, கொடி வகை, மர வகை என்று இவையெல்லாம் இந்த செய்திகள் கிடக்கின்றன. அரசர்கள் சிலம்பாலும் அதனுடைய உரையாலும் அறியக்கூடிய பெயர்கள் ஒரு 41 அரசர்கள் நமக்கு சிலம்பாலும் உரையாலும் நமக்கு தெரிய வருகிறது. அதுல ஒரு சிலதை சொல்றேன். 41 அரசர்கள்: அவந்தி நாட்டரசன், அழும்பில் வேல், இளஞ்செழியன், உருத்திரன், உதியன் சேரல், கங்கர், கட்டியர், கயவர், கரிகால் பலவன், கனகன், பொங்கர், சிங்கன், சேரலாதன், பழையன், மெய்கீர்த்தி, இளம் திருவீர், விசயன்,
விசித்திரன் என்று 41 அரசர்கள் நமக்கு சிலம்பாலும் உரையாலும் நமக்கு தெரிய வருகிறது. 23 நாடுகள் நமக்கு தெரிய வருகின்றது. ஒரு சிலவற்றை சொல்கின்றேன். அவந்தி நாடு, ஈழ நாடு, கலிங்கம், குடகம், குறுநாடு, குமரி நாடு, கொங்கம், கொல்லம், சேநாடு, சோநாடு, மத்திம நாடு, மதுரை நாடு என்று 23 ஊர்கள் நமக்கு தெரிய வரு 23 நாடுகள். அடுத்தது 35 ஊர்கள் நமக்கு தெரிய வருகின்றது. இடும்பில், உஞ்சை, உரந்தை, கபாடபுரம், கபிலம், காப்பியக்குடி, குணவாயில், கொடும்பாலூர், கொற்றை, சிங்கபுரம் என்று 35 ஊர்கள், பட்டினப்பாலை என்று நமக்கு 35 ஊர்கள் நமக்கு தெரிய வருகிறது. மண்டிலம், கொங்கு மண்டிலம் என்று நமக்கு தெரிய வருகிறது. மலைகள் 18 மலைகள் நமக்கு தெரிய வருகிறது. அழகர்மலை, இமயம், ஏரகம், குடகு, குமரிமலை, கொல்லிமலை, சிறுமலை, செங்குன்றுமலை, திருச்செங்கோடு, நீலகிரி என்று 18 மலைகள் நமக்கு தெரிய வருகிறது. 11 ஆறுகள் நமக்கு தெரிய வருகிறது. ஐரை, கங்கை, காவிரி, குமரி, சிலம்பாறு, சோனாறு, தொழுனை, பகுருளியாறு, பேராறு, பொருணை, வையை என்று 11 ஆறுகள் நமக்கு தெரிய வருகிறது. பொய்கை, ஒரு 5 பொய்கை நமக்கு புலப்படுகிறது. இட்டசித்தி, சூரியகுண்டம், சோமகுண்டம், பவஹாரிணி, புண்ணிய சரவணம் என்ற 5 பொய்கைகள் நமக்கு தெரிகிறது. 22 தெய்வங்கள் நமக்கு அறிய முடிகிறது. அருமுகன், இந்திரன், ஐயை, கண்ணகி, கற்பகம், காமன், சந்திரன், சாத்தன், சூரியன், திருமால், பலதேவன், புத்தன் என்று 22 தெய்வங்கள் நமக்கு தெரிகிறது. 24 புலவர்கள், அகத்தியர், இறையனார், கீரனார், சாத்தனார், சிகண்டியர், தொல்காப்பியர் என்று 24 புலவர்கள் நமக்கு தெரிந்து கொள்கின்றோம். இந்த செய்தியெல்லாம் சிலப்பதிகாரத்தில் காண கிடக்கிறது என்று சொல்லி, எனவே ஐம்பெருங்காப்பியத்திற்கு உரிய எல்லா இலக்கணங்களும் சிலப்பதிகாரத்தில் நிரம்ப காண கிடக்கிறது. நான் ஒரு சிலவற்றை நேரத்தின் அருமை கருதி நான் சொல்லி முடித்தேன். ஏதோ எனக்கு தெரிந்த செய்திகளை சொல்லினேன் என்ற அந்த பெரியோர்கள் மனம் கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தோடு இதுகாரும் இணைப்பிலே இருந்து நான் சிறியவன் சொல்லியதை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும், எனக்கு வாய்ப்பளித்த கனடா தமிழ் அமைப்பிற்கும் என்னுடைய வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. சிலப்பதிகாரம் என்ற மாகடல், அதாவது சமுத்திரம், சிலப்பதிகாரம் என்ற மாகடலில் நீச்சல் போட்டிக்கு புறப்பட்ட நீங்கள் இடையிலே திரும்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம், மாகடலுக்கு நான் நீந்துவேன் என்று துணிந்து வந்து ஒரு சிறு தூரம் சென்று விட்டு நிற்கிறீர்கள். உங்களை மீண்டும் இந்த மாகடலுடைய எல்லையை தாண்டுவதற்கு ஒரு வாய்ப்பு அளிப்போம் என்று உறுதி கூறிக்கொண்டு, ஐயாவினுடைய பேச்சு எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. என்னென்றால், எங்களுடைய சோம இளவரசு அவர்கள் இந்த சிந்தனை எனக்கு எப்போ இருந்தது, இந்த கடைசியில் வாரம் அந்த 3 காப்பியங்களையே நாங்கள் திருப்பி சொல்ல வேணும் என்று. அது நீண்ட காலம் எனக்கு இருக்குது. ஆனால் இன்று நீங்கள் சோம இளவரசியை சான்று காட்டி கம்பனையும் எனக்கு சேக்கிழாரையும் சேர்த்து கொண்டது, எங்களுடைய மாணவர்கள் அதை பின்பற்றுவான்னு நினைக்கின்றேன். இல்லை, புதிய யுகம் படைப்போம், புதிய யுகம் படைப்போம் என்று கூறி உங்களுடைய பேச்சு சொல்லுங்க. இணைப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்களா? ஆமா, 30 பேர்கிட்ட இருந்தார்கள், இப்ப இருக்கிறார்கள். சரி சரி சரி, பெரிய நம்பர். 28 பேர் இருக்காங்க சார். 28 பேர் இருக்காங்க. அடுத்து கமலவதனா அவங்களும் பேசினதுக்கு அப்புறமா நம்ம எங்கள்கிட்ட கருத்து நன்றி உரை. அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆமா, உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிவிட்டு ஐயா சொல்லிவிட்டு வாரேன். உண்மையிலே நீங்கள் எங்களுடைய தனிநிலை செய்யுள் சங்க இலக்கியத்தில் இருந்து தொடங்கி எவ்வாறு வளர்ச்சி பெற்று வந்தது என்பதை மிக அழகாக எங்களுடைய மாணவர்களுக்கும் தமிழ் ஆர்வலருக்கும் எடுத்து கூறினீர்கள். இறுதியாக சொன்ன விஷயமும் தெரிந்த விஷயம் என்றாலும் ஒரு பகப்பு சொல்லியிருக்கிறீங்க, அது மிக முக்கியமானது. அதற்கு அரசர்கள், நாடுகள், ஊர்கள், மலைகள், ஆறுகள், பொய்கைகள், தெய்வம், புலவர்கள் என்ற ஒரு அந்த பகுப்பு செய்திகளும் எங்களுடைய ஆய்வு மாணவர்களுக்கு பயன்படும் வகையிலே இந்த உரையை கூறியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. பல செய்திகளை தந்திருக்கிறீர்கள் ஐயா. சிலப்பதிகாரம் பற்றி நாங்கள் அறிந்திருந்தாலும்
புதிய சிந்தனைக்கு எங்களுக்கு களம் அமைத்து தந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே செந்தில்குமார் ஐயா அவர்களை மீண்டும் எங்கள் அரங்குக்கு அழைக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்ற செய்தியை மட்டும் கூறி அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். அடுத்ததாக பேச வருபவர் எங்களுடைய BA பட்டதாரி MA படிப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கின்றார் கமலவதன அழகையன். இவரை பற்றி ஒரு வார்த்தை கூற வேண்டும். இவர் ஒரு பெண்கள் அமைப்பை இங்கே உருவாக்கி இருக்கின்றார். மிக அருமையாக பெண்ணியம் பேச வரவில்லை. அவர் பெண்களை வளர்ப்பதற்காக, பெண்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்காக, பெண்களை முன்னிலைப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அத்தகைய ஒரு பெண்மணி இப்பொழுது அவர் அது மட்டுமல்ல, ஒரு கரகாட்டக்காரி, நாட்டுப்புற கலைகளில் ஈடுபாடு கொண்டு நேற்று கூட ஒரு கலை நிகழ்ச்சியில் அவர் கரகாட்டம் ஆடினார்கள். சரியோ, இன்று காலையிலே எழுப்பி வந்திருக்கின்றார்கள். அத்தகைய பல்துறை சார்ந்த ஒரு மாணவி இப்பொழுது எங்களுக்கு என்ன பேச போகின்றார்? திருக்குறளும் வாழ்வும் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றார்கள். உங்களுடைய பேச்சை நேரத்தை கவனித்து பேசுங்களாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம். தமிழ் தாய்க்கு வணக்கம். வள்ளுவ பெருந்தகைக்கு வணக்கம். இன்று இந்த அரங்கினை நமக்கு ஏற்படுத்தி தந்த பேராசிரியர், முத்தமிழ் சங்க தலைவர், செந்தமிழ் பேரொளி என அன்போடு அழைக்கும் எமது பேராசிரியர் இளையதம்பி பாலசுந்தரம் ஐயா அவர்கள் இன்று இந்த அரங்கில் நிறைவாக எங்களுக்கு காப்பியங்கள் மூலம், ஆய்வுகள் மூலம் நிறைய விளக்கத்தோட எம்மை மகிழ்வித்த பெருமைக்குரிய முனைவர் செந்தில்குமார் அவர்கள், அடுத்து இதை அயராது இந்த முத்தமிழ் சங்கத்தை நிறுவ வேண்டும் என்று இராப்பகலா பாடுபட்ட எமது முனைவர் அன்புக்குரிய வாசுகி நகுல ராஜா அவர்களோடு இணைந்து அண்ணாமலையில் எமக்கெல்லாம் பாடங்கள் புகட்டி ஒரு விரிவுரையாளராக, ஆளுமை பெண்ணாக இருந்த திருமதி நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு அவர்கள் மற்றும் எங்களை அடிக்கடி வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிலுங்கள், நாங்கள் நிற்கக்கூடாது என்ற அந்த ஒரு அன்பான அழைப்போடு எம்மை அண்ணாமலைக்கு அடிக்கடி அழைக்க நிற்கும் எமது நடன பெருந்தகை முனைவர் சூரியகலா ஜீவானந்தம் அவர்கள் மற்றும் எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய விரிவுரையாளர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூட்டவில்லை. அவர்களுக்கும் இங்கு இணையதள வாயிலாக இந்த கருத்தரங்கில் கலந்து எம்மை மகிழ்விக்க வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது கருத்துக்குள் நுழைகின்றேன். எனக்கு இன்று தரப்பட்ட தலைப்பு திருக்குறளும் வாழ்வியல். அணுவை துளைத்து ஏழ்கடல் புகித்தினும் உருகத் தரித்த குறள். வள்ளுவர் நல்கிய வாழ்வியல் பற்றி நான் அறிந்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். வள்ளுவர் கூறிய வாழ்வியல் கல்வி அறிவுகளால் ஏற்படும் நன்மை, நீத்தார் பெருமை, இல்வாழ்க்கை நெறி, இல்வாழ்வான், இல்லாளுக்கு இருக்க வேண்டிய பண்புகள், விருந்தோம்பலின் சிறப்பு, பொதுவாக ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் அனைத்தும் திருக்குறளில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. வள்ளுவர் கூறிய வாழ்வியல் நீதிகள் யாவும் உலகில் மனிதனாக தோன்றிய அனைவருக்கும் உரிய வாழ்வியல் நீதிகளாக அமைந்திருப்பதே திருக்குறளின் சிறப்பம்சம். இதன் அடிப்படையில் திருக்குறளையும் வாழ்வியலையும் நோக்கும் போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு என்னும் கடவுள் வாழ்த்துக்கேற்ப அறவழியில் மனிதன் உறுதியாக நிற்றலே நிறைந்த வழிபாடு என்பது சிறந்த இறைவாழ்த்தாகிறது. கடவுள் வாழ்த்துக்கும்
அறங்களுக்கும் உள்ள இணைப்பு பற்றிய தண்டபாணி தேசிகர் கருத்து நினைக்கத்தக்கது. அறங்கள் நிலைக்க வேண்டுமானால் கடவுள் உணர்ச்சி இன்றியமையாதது. கடவுள் வாழ்தலும் ஓர் அறமாம் என்று கருதிய இவ்வதிகாரம் படைக்கப்பட்டது. எங்கும் உளனொருவன் காணுங்கால் என்று அஞ்சி அங்க குலைவது அறிவு என்பது நீதிநெறி விளக்கம். அதாவது எங்கும் நிறைந்த இறைவன் எண்மை காண்கிறான் என்று நடுங்கி உடல் பதறுவதே அறிவாகும் என்று குமரகுருபர் கூறியது போல கடவுள் உணர்வு இருந்தால்தான் அறங்கள் யாவும் நின்று நிலவும் என்பதற்காகவே கடவுள் வாழ்த்தை முதல் அறமாக கருதுகிறார் வள்ளுவர். தொடர்ந்து வாழ்வியலை கூற வந்த வள்ளுவர் மனிதனையும் சமுதாயத்தையும் செய்நறிப்படுத்தும் ஒழுக்க நெறியே சிறந்த அறம் என கூறுகிறார். முறையில் இலக்கணம் கூறியுள்ளார். மனத்துட்கண் மாசிலான் ஆதல் அனைத்தும் அறம் உள்ளத்து குற்றம் இல்லாமல் இருத்தலே உயர்ந்த அறமாகும் என்ற மாட்சிமையான குரல் தந்துள்ளார் வள்ளுவர். தனியொரு மனிதன் குடும்பம் முதலியவற்றை மையமாக கொண்டு அறத்துப்பால் மனிதனின் தனி வாழ்க்கையை விளக்கி அன்பை வளர்த்து அறத்தை போற்றி மன தூய்மையை பெற்று வாழும் வள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்கின்ற முப்பாலினுமே அறமே நிறைந்து நிற்கிறது. இன்பமும் மரம் சார்ந்த இன்பமுமாக கருதல் வேண்டும் என்று வள்ளுவர் எண்ணினார். அறத்தாலே வருவது இன்பம், அறத்தை மறுத்தல் ஒன்றே ஒருவனுக்கு கேடு விளைய போதுமானது. ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் சான்றோர் பழிக்கும் வினையை செய்யாதே என்பது குறள் தரும் அறிவுரையாகும். இல்லறத்தில் இருந்து வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துக்குள் ஒப்ப கருதப்படுவான். இல்வாழ்வில் நின்று ஒழுகுபவர்கள் ஒப்புரவறிந்து ஈகையால் புகழ் பெற்று அதனையும் கடந்து அருள் முதலிய விரதங்களை மேற்கொண்டு தவத்தால் நீக்க பெற்று நிலையாமை உணர்ந்து துறவு நிலை மேற்கொண்டு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு என்று உணர்ந்து அம்மெய் அறிவால் துன்பத்துள் துன்பம் விளைவிக்கும் அவாவை அழித்து சிறப்பெனும் செம்பொருள் காண்கிறார்கள். அறவொழுக்கத்தின் பயன் சிறப்பும் செல்வமும் ஆகும். இதுவே அறத்துப்பால் நமது வாழ்க்கையை ஒழுக்க நெறி தவறாது வாழ வேண்டும் என்று உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, ஒரு இல்லறத்தான் எப்படி சமுதாயத்தில் வாழ வேண்டும் என மிக அழகாக கூறியுள்ளார் வள்ளுவர். எனக்கு மிகவும் பிடித்தமான குறளும் உண்டு. அன்பும் மரணம் உடத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பொற்பால்களில் ஒன்றான பொருட்பாலிலே வாழ்வியல் குறித்து பார்க்கின்ற போது இதனை பற்றி குறித்து ஆராய்ந்தால் ஒரு நாட்டின் அரசியலையும் ஒழுக்க முறை சமுதாய வாழ்வினையும் கூறுவதோடு மட்டுமல்லாது ஒரு நாட்டின் தலைவனாக விளங்கும் அரசனாக மட்டுமல்ல அரசருக்குள் தலைவனாய் விளங்க வேண்டும் என கூறும் வள்ளுவர் அரசர்க்குரிய பண்புகளை ஒரு பக்கமும் அவர் தம் செயல் திறன்களை பிரிதொரு பக்கமுமாக அரசியலில் கூறி செல்கின்றார். அரசு முறை ஆள்பவன் எவற்றையெல்லாம் கடந்து ஆட்சியின் பொதுத்தன்மைகளை மட்டும் கூறுவது பொருட்பாலின் தனிச்சிறப்பாகும். நல்ல குடிமக்கள் உருவாக்கப்பட்டால் அதுவே நாட்டின் அரசியலின் பெருமையும் பயனும் ஆகும். இதனாலேயே குடிச்சிறப்பை உடன்பாட்டாலும் எதிர்மறையாலும் பொருட்பாலில் இறுதியாக விளங்கும் குடியியலில் வள்ளுவர் தெளிவாக கூறுகின்றார். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. ஆலோசனை சொல்லக்கூடிய அமைச்சருடனே பகைவர் ஊறு செய்யலாகாது. அரணிலிருந்து படையும் நட்பையும் துணிவாக கொண்டு பொருள் செய்யப்பட வேண்டும் என்பது பொருட்பாலின் முற்பகுதி கருத்து. அரை பறை அன்னர்
கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்துணைக்கலான். கயமை ஒளிந்து குடிகள் தங்கள் குடிமைக்கு ஏற்ப குணங்களுடையவராய் நல்குற வெய்தி இரவாமல் தங்கள் குடியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பொருட்பாலின் இப்பகுதியின் கருத்து. இதனை நான் சில விடயத்தில் ஒப்பிட்டு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். என் மனதில் உள்ளது. இது ரெண்டும் இல்லாமை எமது தாயகம் என்று நல்ல தலைவரும் இல்லை, ஆலோசனை வழங்கும் ஒரு அமைச்சரவையும் இல்லை, காட்டிக் கொடுப்பும் கயமையுமாக சீரழிவதை காணலாம். இது போன்ற பல்வேறு நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கையில் பல நாடுகளை சீரழிந்து போவதை நாம் நாளுக்கு நாள் அறிகின்றோம். எனவே கொலம்பிய நாட்டில் ஐயன் வள்ளுவனின் பெருந்தகையின் வழியில் சீரிய அரசியல் நெறிகளை பின்பற்றி அமைதி பெற்றோங்கி சமுதாயமாக பண்பாட்டில் சிறந்து விளங்கி பொருட்களை ஆக்கி பகிர்ந்துண்டு பயன்பெறும் சமுதாயமாக வாழ வேண்டும். நிறைவாக காமத்துப்பாலில் தொல்காப்பியமும் சங்கலக்கிய நூல்களான நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு முதலிய தொகை நூல்களும் கூறும் அகப்பொருள் மரபு வழிகளின் சாரமாக அமைந்துள்ளது. களவு, கற்பு என தலைவன் தலைவி இல்வாழ்க்கை உலக வழக்கோடு பொருந்த ஒரு நாடக பாணியில் உருவாக்கப்பட்டுள்ளது. காமத்துப்பால் சங்க அகலக்கியங்களின் கருத்து பிழிவாய் அமைந்து கற்பனை வளமும் இலக்கிய சுவையும் சேர்ந்து காதலரின் கூடல், பிரிதல், ஊடல் என்ற பிரிவுகளில் காதல் நாடகமாய் அமைகின்றது. காமத்தினை இவ்வளவு தூய்மையாக பாட முடியுமா என்று எல்லோருக்கும் வியக்கும் வண்ணம் உள்ளது இப்பகுதி. காதலரின் பண்பட்ட நெஞ்சத்தை விளக்கும் கற்பனை கலந்த உணர்ச்சிக்கு குவியலாக தீட்டப்பட்டு அன்பும் மரணும் ஒன்றிய இன்பநறியாய் ஒளிர்கிறது. இது காமத்துப்பாலில் வள்ளுவனின் கலையுள்ளம் வெளிப்பட்டு அவரை ஒரு காதல் சிறந்த இலக்கிய செல்வராக அடையாளம் காட்டுகிறது. காமத்துப்பால் சொல் பொருள் உவமை நயம் கொண்டு மகிழ்ச்சி, இரங்கல், சோகம், காமம், உளவியல் இவற்றை அடக்கி இலக்கிய சுவை ததும்ப பாடப்பட்டுள்ளது. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் காம உணர்ச்சி இயல்பான ஒன்று. பசிப்பது போல், தாகம் எடுப்பது போல் ஏற்படும் ஓர் உணர்வு மனிதர்கள் ஆணும் பெண்ணுமாக கூடி மகிழ்வது இயல்பாகும். இக்கூடுதலில் விளையும் உள்ள புணர்ச்சியை உடற்புணர்ச்சியையும் கூறுவது காமத்துப்பால். கூடுதல் என்னும் போது பிரிதலும் நேர்கிறது. கூடுதலால் தோன்றும் இன்பமும் பிரிவுதலால் உண்டாகும் துன்பமும் மாறி மாறி வரும் நிலையினை நெஞ்சையள்ளும் ஈரடிகளால் படைக்கப்பட்டது காமத்துப்பாலின் சிறப்பாகும். சொல்லித் தெரிவதில்லை காமக்கலை என்பது உண்மையானாலும் மலரிலும் மெல்லிய காமத்தை அதன் செவ்விய தலைப்பட நுகர வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலேயே வள்ளுவன் போன்ற சான்றோர் தூய காமத்து பனவல்களை இலக்கிய சுவை நிரம்ப இயற்றினர். காமக்கல்வி பெற்றால் இல்லற வாழ்க்கை இனிய வெற்றி தரும். காமத்துப்பாலை ஓதுவோர் காமத்தின் முழுச்சுவை காண வல்லவர் ஆவர். காமத்துப்பாலின் நுதலும் பொருளை பல முறையும் சிந்தித்தால் ஒரு காலைக்கொருகால் கருத்து ஆண்டு சொல்லும் அழகை காணலாம் என்பர் திருமண செல்வ கேசவராயர். வள்ளுவர் காமத்துப்பாலில் ஒருதலை காதலையோ பொருந்தாம் காமத்தையோ கூறவில்லை. தொல்காப்பியம் கூறிய அன்பின் நந்தினை, அதாவது ஒன்றுபட்ட காதல்களிடையே நிகழும் காதல் ஒழுக்கத்தையே கூறுகிறார். நிறைவாக வள்ளுவரின் திருக்குறளில் கல்வியின் சிறப்பை எடுத்து இயம்புவதோடு கற்றபின் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் வாழ்க்கைக்கு பொருள் கட்டாயமாக தேவை என்று கருதியதால் செய்க பொருளை என்று அழுத்தமாக எடுத்துரைத்துள்ளார். மேலும் காலம் அறிதல், இடம் அறிதல், வலி அறிதல், ஊக்கம், சோம்பல் இல்லாமை, முயற்சி,
துன்பம் கலங்காமை, சொல்வன்மை, செயலில் தூய்மை, செயலில் உறுதி, செயல் செய்து முடிக்கும் திறமை, நட்பு, பகை, பெரியோரை போற்றல், விலை மகளிரிடம் சேராமை, கள் குடித்தலின் தீமை, சூதாட்டத்தின் தீங்கு, மருந்து, மானம், நட்பு, உளவின் சிறப்பு, வறுமையின் கொடுமை முதலிய அதிகாரங்களின் கருத்துக்கள் குடிமக்கள் எல்லோரும் பொதுவாக பொருந்தும் வகையில் இருப்பதாக அமைந்துள்ளன. இவை அத்தனையும் ஒரு மனிதன் மனிதனாக மனித பண்போடு வாழ வேண்டும் என வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கற்றுத்தந்த பாடத்தை நாம் ஒவ்வொரு குடிமகனும் அதன் வழி பின்பற்றி வழிநடந்தால் நாடு நலம் பெற ஒற்றுமையாக வாழலாம். எனவே ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்து நிற்கிறது திருக்குறள் என கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி கமலவதனா, அருமையாக பேசினீர்கள். உங்களை பற்றிய கருத்துக்கள் கேட்பார்கள், வினா கேட்பார்கள். நீங்கள் அதற்கு தயாராகிறீர்கள். இப்பொழுது வழக்கம் போல் நன்றி உரைக்கு செல்கிறோம். அதன் பிற்பாடு சபையில் உள்ளவர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் தொடுக்கலாம் என்று கூறி இப்பொழுது எங்களுடைய ஆசிரியை நாகேஸ்வரி சிவகுருநாதன் அவர்களை அழைக்கின்றேன். இங்கு ஆராய்ச்சி தலைவர் இருக்கிறார். அவருக்கு கீழே அவருடைய வழிகாட்டிலே செய்கின்ற ஆராய்ச்சி மாணவி இப்பொழுது நன்றி கூறுகின்றார். இன்று சித்திரை மாதம் 20ஆம் திகதி தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடாவின் முத்தமிழ்ச் சங்க நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தமிழ், நுண்கலை, யோகா போன்ற துறைகளில் பட்டம் பெற்றவர்கள், பட்டம் பெற ஆர்வமாக இருக்கும் மாணவர்களுக்கும் இன்னும் அவர்களுடைய தேடல் நிறைய இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக தமிழ்துறை தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களால் இந்த முத்தமிழ்ச் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது நம் எல்லோருக்கும் தெரியும். அது ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் பல மாணவர்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுத வேண்டும், பல்வேறுபட்ட பேச்சாற்றல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே இந்த முத்தமிழ்ச் சங்கத்தை அவர் உருவாக்கினார். அதன் மூலம் பல்வேறுபட்ட துறை சார்ந்த பேராசிரியர்களை இணைத்து இந்த கருத்தரங்குகளை நடாத்தி வருவது நாம் அனைவரும் அறிந்ததே. பேராசிரியரால் உருவாக்கப்பட்ட இந்த முத்தமிழ்ச் சங்கம் சிறுதுளி பெருவெள்ளம் போலே வளர்ந்து பல மாணவர்களை சிறந்த ஆய்வுக் கட்டுரைகள் எழுதுவதற்கும் அவர்களுடைய பேச்சாற்றலை வளர்ப்பதற்குமான ஒரு களமாக இந்த சங்கம் அமைந்திருப்பதை நாம் அறிகின்றோம். அந்த வகையில் பேராசிரியருக்கு இந்த முத்தமிழ்ச் சங்கம் சார்பாக மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய இந்த கருத்தரங்கில் தங்கள் ஆக்கங்களை எமக்கு அழகாக சிறப்பித்து தந்தவர்களுக்கு நன்றி கூறுகின்ற நேரம். அந்த வகையில் இன்று அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழியல் துறை பேராசிரியர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திரு எஸ். செந்தில்குமார் அவர்கள் பெருங்காப்பிய நோக்கில் சிலப்பதிகாரம் என்ற தலைப்பின் கீழ் மிகச்சிறந்த கருத்துக்களை உள்ளடக்கிய தன்னுடைய உரையை ஆற்றினார். தொலைதூரத்தில் இருந்தாலும் தன்னுடைய நேரத்தினையும் பார்க்காது எங்களுக்காக இந்த சிறப்பான உரையினை தந்தமைக்காக முத்தமிழ்ச் சங்கம் சார்பாக பேராசிரியருக்கு மனநிறைவோடு நன்றி கூறுகிறோம். நன்றி ஐயா. தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழக இளங்கலை பட்டதாரி கமலவதனா சுந்தா அவர்கள் திருக்குறளும் வாழ்வும் என்ற தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை மிகச் சிறப்பாக தந்திருந்தார். கமலவதனா அவர்களுக்கும் முத்தமிழ்ச் சங்கம் சார்பாக அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வினை இணைய வழியூடாக பார்ப்பதற்கு இணைப்புகளை தயார் செய்து உரிய நேரத்திற்கு எமக்கு வழங்கி பல வழிகளிலும் தொழில்நுட்ப உதவி புரிந்து கொண்டிருக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழக நுண்கலை பீட விரிவுரையாளரும் பணிப்பாளருமான முனைவர் சூரியகலா ஜீவானந்தம் அவர்களுக்கு மனநிறைவோடு இந்த நேரத்தில் நன்றியை கூறுகின்றோம். தொடர்ந்து முத்தமிழ்ச் சங்க கருத்தரங்கு நிகழ்வுகளை மிகவும் அழகாக வடிவமைத்து தந்த அண்ணாமலை முதுகலை பட்டதாரி லாவண்யா தினேஷ்குமார் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நிறைவாக இன்றைய கருத்தரங்கில் பங்கு கொண்டு
இந்த பொழுதினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு மிக முக்கியமாக இந்த பேச்சாளர்களை ஊக்கப்படுத்த காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முத்தமிழ்ச் சங்கம் சார்பாக மனநிறைவோடு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் என்னோடு சேர்ந்து பணியாற்றிய முத்தமிழ்ச் சங்க செயலாளர் முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய பொழுது எல்லோருக்கும் நிறைவாக அமைய வேண்டும் என இறைவனை கேட்டு இந்த வாய்ப்பினை எனக்கு தந்தமைக்காக எங்கள் அன்புக்குரிய பேராசிரியருக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்பொழுது அவையோருடைய நேரம். உங்களுடைய கருத்துக்களை அல்லது வினாக்களை நீங்கள்